ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிறந்ததும் வளர்ந்ததும் படித்தது எல்லாம் கேரளம்தான், மலையாளம்தான். ஆனால் தமிழ்நாட்டில் வந்த பிற்பாடு தமிழை நான் மாறிட்டோம். என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனபடி எனக்கு தமிழில் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தமிழ் தெரியலன்னு எனக்கு தெரியல. யாராகலும் தமிழ் தெரியாதவங்க உண்டா இந்த இடத்துல? பாஸ்டருக்கு தமிழ் தெரியுமா? ஓகே, ப்ரைஸ்கா. இப்போ பாஸ்டருக்கு தமிழ் தெரிஞ்சால் உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் தெரியும். ஓகே, தெரியாதவங்க இருந்தால் நைட் டைம் கூட வாங்க. உங்களுக்கு நான் மலையாளத்தில் இன்றைக்கு பேசுனதை திருப்பி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நம்முடைய கன்வென்ஷனுடைய 2ஆம் நாள் நம்ம வந்திருக்கிறோம். என்னுடைய டைம் கொஞ்சம் அதிகமாக இவங்க எடுத்திருக்கிறாங்க. நான் ஆனாலும் குறுகிய நேரத்துக்குள் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து முடிக்க பிரயாசப்படுகிறேன். எனக்கு மினிமம் ஒரு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் இருந்தால் தான் கொஞ்சம் திருப்தியாக பேச முடியும். அந்தபடி நாளிலேருந்து தயவுசெய்து என்னோடய டைம் பாபு பாஸ்ட் எடுக்கக்கூடாது. என்னோடய டைம் எனக்கு கரெக்டாக கொடுத்துருங்க. வேறு ஒன்றுமே நான் கேட்கல. எனக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்தை மட்டும் நான் கேட்கிறேன். மேடை அலங்கரித்திருக்கிற சகல பரிசுத்தவான்கள், வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் 2ஆம் நாள் கூட்டத்துக்கு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவன் நிச்சயம் உங்களோடு பேசுவாராக. நேற்று ராத்திரி தெல்லும் தெளிவுமாக ஆவியானவர் நம்ம மத்திய வெளிப்பட்டார். தெளிவாகவே நம்மோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை உண்மையாக உணர்ந்து அறிந்து புரிந்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த தெய்வம் இந்த நாளிலும் உங்களோடு பேசுவதற்கு வல்லவராகவே இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசும் தெய்வமாக இருக்கிறார். இங்கே இருக்கிற ஓடி விளையாடுகிற குழந்தை இடத்திலும் அவர் பேசுவாங்க. இங்கே வந்திருக்கிற வயதிலே முதிர்ந்தவரிடத்திலும் அவர் பேசுவாங்க. இந்த ஒளிபெருக்கையின் சத்தம் எங்கெங்கே போகிறதோ அவங்க யாராயிருந்தாலும் அவங்களையும் வெறுக்காமல் அவங்களோடும் பேசுகிறது தான் நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஆனபடி இந்த கூட்டம் இந்த கிரவுண்டுக்கு மட்டுமல்ல, இந்த வட்டாரத்தில் எங்கெல்லாம் இந்த சத்தம் போகுதோ அங்கெல்லாம் கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் சந்தோஷமாக ஒரு அல்லிலே சொல்லலாமா? உங்களை உட்கார்ந்திருக்க வண்ணமாகவே உங்களுடைய தலைக்கு மேலே கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை அன்போடு வரவேற்று சொல்லுங்கள். பேசுகிறவர் நான் அல்ல, தேவனுடைய ஆவியான் நம்மோடு பேச போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இங்கே வெளிப்படும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய மக்களுக்கு நேரடியாக செல்லட்டும். கொடுத்திருக்கிற வார்த்தை உம்முடைய வார்த்தையப்பா, அதை பெற்று கடந்து செல்ல வந்திருக்கிறது உம்முடைய பிள்ளைகள். பேசுகிறது உம்முடைய வேலைக்காரனாக அடியானப்பா. உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒரு வார்த்தையும் வீணாய் வராதபடி தெல்லும் தெளிவுமாக ஆவியானுடைய பிரத்தியாசை உதவியோடு கூட பலத்தோடு கூட ஞானத்தோடு கூட உம்முடைய சத்தியத்தை தெல்லும் தெளிவுமாய் பேச கர்த்தர் கிருபை தரும்படி செபிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குன்னுள்ள வேத வார்த்தையின்படி இன்றைக்கு செல்லுகிற வார்த்தை ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் ஒரு விடுதலை கர்த்தர் தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேற்று மாலையில் அன்னாளை குறித்து நம்ம தியானித்தோம். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அமைந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து அதோடு சேர்ந்துள்ள சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது பெலன், சமாதானம், ஆசீர்வாதம். இது 3 இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். முதலாவது பெலன், 2வது சமாதானம், 3வது ஆசீர்வாதம். இது 3 எனக்கு வேண்டான்னு இருந்தால் கொஞ்சம் கையெழுத்தி காமிக்கலாம். பெலன், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவை என்று நான் நம்புகிறேன். எனக்கு இது தேவை பாஸ்டர், அப்படிப்பட்டவங்க கையெழுத்தி காமிங்க. எனக்கு இது 3ம் தேவை, இது 3ஐ எடுத்துக்கொண்டு நான் போவேன்னு சொல்லி வாஞ்சியோடு ஜெபத்தோடு இருக்கிற உங்களை கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனை நிமித்தமாகவே முதலாவது அவருடைய பலன் நஷ்டப்பட்டது. நேற்று நீங்கள் பார்த்தோம் அல்லவா? அவள் சாப்பிடாம அழுது கொண்டே இருக்கிற ஒரு பெண், தேம்பி தேம்பி அழுது சாப்பிடாம பட்டினி கிடந்து அவருடைய பலன் முழுவதும் நஷ்டப்பட்டு போவது. 2வதாக அவருடைய இதயத்தில் அவளுக்கு சமாதானம் இல்லை. எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கலே உள்ள கவலையினாலேயும் மற்றவங்கள் சொல்லுகிற சொற்களினாலேயும் அவள் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறதுனால அவளுக்கு சமாதானம் கிடையாது. 3வதாக ஆசீர்வாதம் என்பது கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம், அதுவும் அவளுக்கு கிடையாது. ஒரு மலடி என்ற சாப்பா குத்தின ஒரு வேதனைப்படக்கூடிய பெண்ணாக தான் அவள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பலனும் இல்லை, சமாதானமும் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி வாழ்க்கை நொந்து வெந்து
என்ன செய்யணும் வழி தெரியாமல் இருக்கிற நேரத்தில் தான் அவள் தேவ சமூகத்தை தேடி செல்லுகிறாள். தேவ சமூகத்துக்கு வந்து அவளுடைய ஹிருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் ஊற்றி அவள் ஜெபித்து ஒரு பொருத்தனை பண்ண. பார்த்தீங்களா, நீர் எனக்கு ஒரு மகனை தந்தால் அவன் தலையை நான் செவரக்கத்தி வைக்க மாட்டேன், அவனை உமக்காக நான் அர்ப்பணிப்பேன் சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணின பொழுது கர்த்தர் பொருத்தனையை மானித்து அவளுடைய தீர்மானத்தை அறிந்து அவளுடைய உள்ளத்தை பார்த்து அவள் கேட்டபடியே அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்கிறார். அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து அவனை பால் மறக்க செய்த மாத்திரத்தில் தன் புருஷனை பார்த்து சொல்றாங்க, நான் இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இவனை கேட்டு வாங்கியிருக்கிறோம், ஆனபடி இவன் நமக்கு சொந்தம் அல்ல, இவன் தேவனுக்கு சொந்தம், இவன் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டியவர், இவன் நமக்கு எந்த விதத்திலும் பிள்ளை இல்லை, அவருக்கு தான் பிள்ளை என்று சொல்லி தன் புருஷனிடத்தில் சொல்லும் பொழுது எல்கானா சொல்லுகிறார், உன்னோட இஷ்டத்தின்படி நீ செய். ஒரு அருமையான ஒரு கணவன் எல்கானா. ஆமென். அங்கே இருந்த நம்ம எல்கானா நல்ல ஒரு உண்மையுள்ள ஒரு சகோதரனாக, மனைவியை நேசிக்கக்கூடியவனாக, கள்ளம் கபடம் இல்லாதவனாக, ஒரு உத்தமன் என்ற ஸ்தானத்தில் நாம் எல்கானாவை அந்த இடத்தில் காட்சி அளிக்கிறோம். அவன் சொல்லுகிறார், பிள்ளை பால் குடிக்கிற மறக்கிற வரையும் நம்ம வைத்திருவோம் சொல்லி பால் குடி மறந்த உடனே அப்படியே பிள்ளை கொண்டு போய் பாருங்க கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு வருஷத்தில் ஒரு தடவை தான் இவள் பிள்ளையை பார்க்க போகும்போது தன்னுடைய கையால் தைச்சு உருவாக்கின ஒரே ஒரு உடுப்பு எடுத்துட்டு போவாங்க அந்த தாய். பிள்ளைக்கு வேற எந்த ஃபுட்டு, எந்த பவுடர், எந்த சோப்பு எது எடுக்காம தன் கையால் தைத்த ஒரே ஒரு உடுப்பு தான் அவனுக்கு வருஷத்தில் ஒரு தடவை ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்கிற ஒரு தாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு தான் அவனை பார்க்கணும். அதில் ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருக்குது. பால்குடி என்று சொல்லுமா குறைந்தது ஒரு 2.5 வயசு அல்ல ஒரு ஏறின ஒரு 3 வயது வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 3 வயதுள்ள பிள்ளை தான் ஏலி கையிலே கொண்டு அர்ப்பணிக்கிறாங்க. ஏலி வீட்டுக்கு செல்லும் பொழுது ஏலியிட பிள்ளைகள் தலதறித்த பிள்ளைகள், தேவ பயம் இல்லாத பிள்ளைகள், அடங்காத்த பிள்ளைகள், தேவன் இல்லாத பிள்ளைகள், அவங்கள் மத்தியே இந்த பிள்ளை வளர வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் தன் தாயினுடைய பொருத்தனையும் தன்னுடைய தாயுடைய தீர்மானமும் அவருடைய ஜெபமும் பிள்ளைக்கு ஒரு அரணும் கோட்டையுமாய் இருந்தது. நீங்கள் அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் அறிய வேண்டிய காரியம், கர்த்தர் கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்காக நீங்கள் உண்மையுள்ள தாயாக இருக்க வேண்டும், உண்மையாக ஜெபிக்கிற தாயாக இருக்க வேண்டும், கரசனை உள்ள தாயாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்று ஏனோ தானோ என்று நீங்கள் வளர்க்க கூடாது. நீங்க இப்ப கேட்டீங்க சாட்சி, பாபு பாஸ்டருக்கு ஒரு மகனை கொடுத்தார கர்த்தர், அவருக்கு ஒரு மகளை கொடுத்தார கர்த்தர். இன்னைக்கு அந்த 2 பிள்ளைகளும் ஊழியத்தின் பாதையில் நிற்கிறாங்க சொன்னா அதான் பெரிய அற்புதம். இன்னைக்கு ஊழியக்கார பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து ஏதோ ஒரு பிஎஸ்சி நர்சிங்கை முடித்து அப்படியே வெளிநாட்டுக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் எல்லா ஊழியக்காரும் பார்க்கிறாங்க. ஆனா இங்கே நம்ம பார்க்கும் பொழுது அது வித்தியாசமாக காண்கிறது. எனக்கும் தேவன் 2 அருமையான ஆண் பிள்ளைகள், நன்றாக படித்த பிள்ளைகள், வெளிநாட்டிலே அமெரிக்காவில் கிரீன் கார்டோடு வாழ வேண்டிய பிள்ளைகள். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். ஸ்டார்டிங் சாலரியே 5 lakhs இந்தியன் மணி, 5 lakhs அதுக்கு மேலான லட்சங்களை கொடுத்து வாங்கக்கூடிய சம்பளங்கள் வாங்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டுவிட்டு இன்னைக்கு 2 மக்களும் முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தில் பிரகாசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான இதில் இருக்கிற ஒரு மகிமை, இதில் இருக்கிற கனம், இதில் இருக்கிற சந்தோஷம் நீங்க வேற எங்குமே பார்க்க முடியாது. ஆனபடி பிள்ளைகளை ஊதாரித்தனமாக நாம் பெற்று வளர்க்க கூடாது. ஒரு பிள்ளை பெற்று போடுறது பெருசு இல்லை, அதை வளர்த்தி அதை ஆளாக்கி பரலோகத்தில் கொண்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அது ஆண் பிள்ளை ஆனாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை செய்ய வேண்டும். அனுதினமும் இப்போ நீங்கள் டிவி நியூஸ் பார்த்து கொண்டிருக்கலாம், செய்தித்தாள் பார்த்து கொண்டிருக்கலாம், உங்களோட மொபைல் நீங்கள் செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் எல்லாம் கஞ்சாவுக்கும் சாராயத்துக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமைகளாய் கிடக்கிறதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாவம் பெருகி பாவம் நிறைந்த ஒரு அசுத்தமான உலகத்தில் நீங்கள் நான் நடமாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு பாதுகாப்பு ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் அடையாளம் ஒன்று மட்டும்தான். அப்படியான பிள்ளைகளை இரத்தத்துக்குள் மறைத்து இரத்த கோட்டைக்குள்ளே பாதுகாத்து நீங்கள் வளர்க்க வேண்டுமானால் தந்தையும் தாயும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அவங்களுக்கு முன்பாக நீங்கள் முன்மாதிரி உள்ளவங்களா இருக்க வேண்டும், சாட்சியம் உள்ளவங்களா இருக்க வேண்டும், கனி உள்ளவங்களாக நீங்கள் மாற வேண்டும். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்படி செய்கிறது உண்டானால் உங்க பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளை போல நிற்கும். உங்க பிள்ளைகள் உங்களுக்கு முள்ளுகளாக மாறாது, உங்களுக்கு கிரீடமாக மாறும்.
இந்த அன்னாள் இப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுத்து கிடைத்த பிள்ளையே, முதல் பிறந்த பிள்ளையே ஆண்டவருக்காக கொடுத்த பிற்பாடு பாருங்க, அவளுக்கு அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்திருக்கிறார். வலதுகரம் இருந்தால் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமே. இன்னைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது நம்ம யோசிக்கிறார்கள். என்னுடைய பெரிய அண்ணன் மைசூரில் இருக்கிறார், கோடீஸ்வர பணக்காரன், எத்தனையோ ஏக்கர் எஸ்டேட்டுக்கு அதிபதி அவன். என்னுடைய மூத்த மகனை நான் ஊழியத்துக்காக கொடுத்த உடனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணிடு, உங்க அப்பனுக்கு கிறுக்கு பிடித்து ஆமீன் அரசாங்க பணியை ராஜினாமா பண்ணி உங்க அப்பன் ஊழியத்துக்கு இறங்கினாங்கடா, அவன் பிச்சை எடுக்க தானே போறோம், நீயும் புத்தி கட்டவனா போகக்கூடாது சொல்லி என் பிள்ளைகளை திசை திருப்ப பார்த்தோம். என் பெரிய அண்ணனுடைய 2 பிள்ளைகளும் சவுதியில் தான், 2 மருமக்களும் சவுதியில் தான். ஆனால் அவனே காட்டிலும் மேன்மையாக இன்னைக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார்கள். அவன் பிள்ளைகள் வந்து என் பிள்ளைகளிடத்தில் உதவி கேட்கிற மாதிரி என் கர்த்தர் என் பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள். அப்படியான தேவனுடைய கனமான பணி இன்னைக்கு நாம் செய்வதற்காக, அதுக்காக கொடுக்கிறதும் சாமி செயல்படுகிறதும் ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவருக்காக தனக்கு கிடைத்த அந்த கனியை அவள் பிரித்து கொடுத்த பொழுது ஆண்டவர் அவளுக்கு மடியில 5 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா, எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா. அவள் கேட்டது ஒரு பையனே தான், ஒரே பையனை எனக்கு கொடுங்கப்பா, ஒரே ஒரு மகனை கொடுங்கப்பா, அவனை நான் பெத்து பால் குடி மறக்க வைத்து உமக்கு தருகிறேன் சொல்லி அவள் தீர்மானித்த பொழுது அதோடு அவளை திருப்தி அடைந்து போகாதபடி அவளுக்கு மறுபடியும் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து அவளை கௌரவிக்கிறார். கொஞ்சம் முன்னே பாஸ்டிங் பேசும்போது எனக்கு ரொம்ப என் உள்ளம் தொடப்பட்டது. நம்ம எரிகிற கற்கள் எல்லாம் நம்ம கூட்டி வைத்து சேர்த்து வைத்தால் ஒரு பேஸ் நம்ம பணியலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அஸ்திவாரம் நம்ம போடலாம் என்று சொல்லும் பொழுது எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமா. அந்த வார்த்தை இதுவரைக்கும் நான் யாரும் அப்படி பேசி கேட்டதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இந்த அன்னாளினுடைய வாழ்க்கையில் எத்தனை கல்லடிகள், எத்தனை துர்ச்செய்திகள், எத்தனை விதமான அபமான கேலி வந்தும் அது கனி பூத்து குலுங்கிறதே தவிர கனி குறைந்து போகவில்லை. எவன் சோதனைகள் சகிக்கிறேனோ, எவன் பாடுகள் சகிக்கிறேனோ அவனை தான் கர்த்தர் பாக்கியவான்களுடைய லிஸ்டிலே கொண்டு வைக்கிறார்கள். ஊழியத்தின் பாதையில் ஆனாலும் சரி, குடும்ப ஜீவிதத்தில் ஆனாலும் சரி, எங்கே ஆனாலும் சரி, சோதனைகளும் பாடுகளும் நமக்கு முன்பாக நிற்கும். நான் ஒன்று தெளிவாக சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எதிர்நீச்சல் போடுகிறது தான். சோதனை இல்லாத வாழ்க்கை நிச்சயமாகவே கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆமீன். எனக்கு வந்த சோதனை எல்லாம் இப்ப நீங்க ஓபன் பண்ணா இன்னைக்கு நாளைக்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க. அத்தனை சோதனையும் எனக்கு சாதனையாக மாறினே தவிர ஒரு சோதனையும் என்னை கீழே தள்ளவே இல்லை. சோதனை சகிக்கிற மனுஷன் யாரு? பாக்கியவான் தான். வேதம் நம்ம கற்றுக் கொடுத்து வேகம் நமக்கு போக வேண்டும். 29ஆம் சங்கீதம் 11வது வசனத்திற்கு வேகமாக வரும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 29ஆம் சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு பலன் தர போகிறார். யாரெல்லாம் பலவீனமாய் இந்த இடத்தில் வந்தேனோ, உங்களை கர்த்தர் இப்ப பலப்படுத்த போகிறார். நம்பர் 1, உங்களை கர்த்தர் இப்ப பலப்படுத்த போகிறார். உன் பலவீனத்திலே என்னோட பலன் பூர்ணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு நான் சத்துவத்தை அனுப்பி கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டென்று மிகுந்த பலவீனத்தின் மத்திய அப்போஸ்தலன் பவுல் கூவி அறிவிக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆனால் இப்ப சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்கள் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது சமாதானம், இரண்டாவது கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது பலன், இரண்டாவது கொடுக்கிறது சமாதானம், மூன்றாவது கொடுக்கிறது ஆசீர்வாதம். அப்படின்னா இந்த கன்வென்ஷன், இந்த மீட்டிங் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இது உங்களுக்கு சாபமாய் மாற மாட்டேன், ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. இந்த தேசத்துக்கு இது ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. இந்த சபைக்கு இது ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. இந்த சத்தம் யாராரு கேட்கிறேனோ அத்தனை மக்களுக்கும் இந்த ஜெபம் ஆசீர்வாதமாய் மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஏற்றெடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்ப 2ஆம் நாள் கூட்டத்தில் 22ஆம் வருஷத்தினுடைய 2ஆம் நாள் கூட்டத்தில் ஆண்டவரே என் பலவீனத்தை புரிந்து இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் சமாதானம் இல்லாம நொந்து வெந்து போய் வந்ததுக்காக, நீர் அதை அறிந்ததுக்காக ஸ்தோத்திரம். எனக்கு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லாமல் ஒதுக்கப்பட்டவளாய் நான் வந்ததை நீ கண்டறிந்தேரே என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதித்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் உங்களுடைய முகத்தை பார்க்கிறேன், தேவன் உங்களுடைய ஹிருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ சொல்லல எனக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், சமாதானம் என்னன்னு சொன்னால் எனக்கு தெரியாது பாஸ்டர்,
ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் ஏன்னா எனக்கு தெரியாத பாஸ்டர், நாங்கள் இவ்வளவு நாளா கர்த்தரை கும்பிடுறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், எந்த நன்மையும் எனக்கு வரல பாஸ்டர் என்று நீங்க சொல்றது உண்டானால் என்னால் அதை ஏற்றெடுக்க முடியவே முடியாது. ஆமென் சொல்லுவோமா? என்னால் அதை ஏற்றெடுக்க முடியாது. என்னை கேட்கிற தேவச்சனமே, நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் முதலாவதாக அவங்க சரீரத்தில் ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய பலன் உங்க மண் பாண்டத்துக்குள்ள, உங்க பலவீனமான அஸ்திகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, உங்களோட ஹார்ட்டுக்குள்ள, உங்களோட பிரெயினுக்குள்ள, ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ள, உங்களோட பலவீனமான கிட்னிகளுக்குள்ள, ஒவ்வொரு இரத்த நாணங்களுக்குள்ள, அஸ்திகளுக்குள்ள ஒரு புதிய சக்தி, ஒரு புதிய பலன் இப்ப புறப்பட்டு கடந்து வருகிறது. ஆமீன். உணங்கி கிடக்கிற, காய்ந்து கிடக்கிற அஸ்திகளுக்கு நேராக ஒருத்தன் பேச ஆரம்பித்த பொழுது அஸ்திகள் ஒன்றோடு ஒன்று பலப்பட்டு உயிர் பெற்று எழும்பினது போல இன்றைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட உன்னை கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய சத்துவம், ஒரு புதிய பலன் உங்கள் மேல் இப்போ ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவது உங்களுக்கு சமாதானம். இயேசு சொன்ன உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம், அது உலகத்தில் ஒருவனை எடுத்து போட முடியாது. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். எத்தனை பேர் வாங்குறது காய்த்தமா இருக்கிறீங்க? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், அது உலகம் தருகிற பிரகாரம் அல்ல, ஒருவனை எடுத்து போட முடியாது. அப்படியானால் இந்த சமாதானம் எங்கே இயேசு சம்பாதித்தார்? கல்வாரி சிலுவையில் நமக்காக, அந்த கல்வாரி சிலுவை நமக்காக அந்த குரோரமான அடிகள் வாங்கி, தண்டனைகள் வாங்கி, அந்த குரோர வேதனைகளை பெற்று கடைசி சொட்டு இரத்தம் சிந்தி நம்முடைய ஜீவனையை நமக்காக கொடுத்து சம்பாதித்ததுதான் இது தேவனுடைய சமாதானம். அது யாருக்கு கொடுக்கிறது? அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருக்கென்று வாழுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய சொத்து இந்த சமாதானம். இதை எடுத்துக்கொண்டுதான் நீங்க வீட்டுக்கு போக வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, படிப்பு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா ஒருத்தன் பிளாட்பாரத்தில் படுத்திருக்கிறான், அவனுக்கு வீடு இல்லை, சொத்து இல்லை, உடுக்க துணி இல்லை, மாத்து வஸ்திரம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் இயேசு உள்ள இருந்தால் அவனுக்குள்ள சமாதானம் இருக்கும். ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு போங்க, அவன் ரத்தாம்பரம் உடுக்கிறான், அவன் விலையுறந்த வஸ்திரம் உடுக்கிறான், அவன் பெரிய அரமனையில் இருக்கிறான், அவன் சுக சாகாரம் சாப்பிடுகிறான். ஆனால் அவன் வாயின்னு விழுகிற துணுக்க தின்ன நாய்க்குட்டிகளோடு படுத்த அந்த பிச்சைக்காரன் லாசருவுக்கு சமாதானம் ஐஸ்வர்யவானுக்குள்ள இல்லை. எத்தனை பேர் விசுவாசிகள் எனக்கு தெரியல. இந்த பிச்சைக்காரன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கல, உலகத்தை சம்பாதிக்கல, அவன் பெங்களா கட்டல, அரமனை கட்டல, ஒன்றும் இல்லை. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவராகிய தெய்வத்தை அவன் இதயத்தில் ஏற்றபடியினால நாளைக்கு மாற்றதுக்கு ஒரு வஸ்திரம் இல்லை, பசி ஆற்றதுக்கு ஒரு ஆகாரம் இல்லை. இவன் வாயின்னு விழுகிற பிச்சை, அந்த காமின துணுக்க, அது சாப்பிடுறதுக்கு முன்னே, ஓடி போறதுக்கு முன்னே நாய்க்குட்டிகள் அதையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. ஆமீன் சொல்லுவோமா? நாய்க்களோட பரிபிடித்து படுத்து கிடந்தவன் மரிக்கிறார். மரிக்கும் பொழுது வானம், சொர்க்கம் திறக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் எழும்பி நிற்கிறார், சேனைகள் எழும்பி நிற்கிறார். கர்த்தருடைய பிரதான தூதர்கள் வந்து இந்த சொறி பிடித்து நாய்க்களுக்குள்ள கிடந்த இவனை, இந்த பிச்சைக்காரனை எடுத்து ஆபிரகாமின் மடியிலே கொண்டு வைக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த ஐஸ்வர்யவான் மரிக்கிறான், அவன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான். அவன் மரணத்துக்கு என்ன மாதிரி ஆர்ப்பாட்டம், எத்தனை செண்ட மேளம், எத்தனை மேளம், எத்தனை மாலை, எத்தனை வானவடி, எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம். அவன் பெரிய கோடீஸ்வரன் அல்லவா, ஒரு பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான் அல்லவா, எப்படிப்பட்ட அடக்காரம் நடந்திருக்கும். ஆனால் மறுநாள் பார்க்கும் பொழுது அவன் கீழே போய் பாதாளத்தில், நரகத்தில் தாகத்தினால, வேதனையினால புலம்பி மேலே பார்க்கும் பொழுது இந்த சொறி பிடித்தவனை மேலே பார்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு அரமனை வேண்டாம், எஸ்டேட் வேண்டாம், கார் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ரோட்டில் படுத்தாலும் இயேசு நமக்கு வேணும். இயேசு இல்லாத வாழ்க்கை ஜீரோ, இயேசுவோட வாழ்க்கை ஹீரோ. கரங்களை கொட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை எந்த கொம்பனானாலும், நீ உலகத்தில் எவ்வளவு பெரிய தாதாவானாலும், எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ரவுடிசமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும், இயேசு இல்லாத பட்சத்தில் உன் வாழ்க்கை முடிவு ஜீரோ தான். ஆனா ஒரு ரோட்டில் பிச்சை எடுக்கிற பார், அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால் அவன் உனக்கு முன்பாக ஹீரோவா மாற போகுது. அவனே கூப்பிட்டு தாகத்துக்கு தண்ணீரை கேட்கிற காலம் நெருங்கி வந்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் நீங்க என்ன கிடைக்குது? பலன் கொடுக்கிறார் கர்த்தர், சமாதானம் கொடுக்கிறார் கர்த்தர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் கர்த்தர். ஐஸ்வர்யத்தை தேடி எங்குமே போக வேண்டாம், இயேசுவை பார்த்தா போதும். அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவராகிய கர்த்தர். பிசாசின் நம்பிக்கை
இந்த கல்லை உம்மால் அப்பமாக மாற்ற முடியும். பிசாசனோட நம்பிக்கை, இந்த கல்லு உம்மால் அப்பமா மாற்ற முடியும். நமக்கு ஏன் அந்த நம்பிக்கை வரல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கால் கீழே போட்டு மிதிக்கிற கல்லு பிசாசு சொல்லுகிறார், இது உம்மாலே அப்பமா மாற்ற முடியும். அந்த விசுவாசம் ஏன் நமக்கு விசுவாசிகளுக்கு வரல? ஆண்டவர் உங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த கன்வென்ஷன் ஏதோ ஒரு ஆள் கூட்டி ஏதோ ஒரு கடமைக்காக நடத்தி நாங்களும் ஒரு கூட்டம் நடத்தினால அல்லங்க. உங்களோட பேரு மாறப்போகுது, உங்களோட சூழ்நிலைகள் மாறப்போகுது, உங்களோட வேதனைகள் மாறப்போகுது, உங்களோட கண்ணீர்கள் மாறப்போகுது. உங்க குடும்பத்திலே, உங்களோட வாழ்க்கையிலே உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், உலகம் தர முடியாத ஒரு பலன், உலகம் தர முடியாத ஒரு ஐஸ்வர்யம், வானம் திறக்கப்பட்டு இந்த தினங்களில் கர்த்தர் உங்க மேல், உங்க குடும்பத்தின் மேல், உங்களோட சந்ததிகள் மேல் கர்த்தர் ஊற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். வேகமா வாங்க. என்னாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 இருந்து அதை 27 வசனங்கள் வாசித்துகள். என்னாகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24 இருந்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நல்ல கவனிக்கணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய முகம் உங்க மேல் பிரகாசிக்க பண்ண போகுது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற கர்த்தர், உனக்கு பாதுகாப்பையும் கொடுக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார், உனக்கு பாதுகாப்பையும் கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்தது கர்த்தர் என்ன கொடுக்கிற பாருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி பிரசன்னமாகி உனக்கு சமாதானம் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இருண்டு போய் வாடி போய் அன்னாளின் முகம் எப்படி இருந்தது? அழுது அழுது பட்டினி கடந்து காஞ்சி கருவாடாய் ஐயோட முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா இப்ப 6 பிள்ளை பெற்று ராணி மாதிரி உட்காரும்போது அவருடைய முகம் எப்படி இருக்கிறது பாருங்க. இது எல்கானா கொடுத்த சமாதானமா? இல்லை, என் இயேசு கொடுத்த சமாதானம். உங்களோட முகத்தினுடைய கலை இப்ப மாறப்போகுது. வாடி நொந்து கரிந்து வந்த முகங்கள் எல்லாம் தேவ பிரசன்னத்தால் இப்ப மூட போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை நீங்க ஆமீன் சொல்லி ஏற்றெடுத்தா உங்களுக்கு வந்து சேரும். அது நீங்க அதை நம்பணும். இனி நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை, இனி நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் நேற்று பார்த்தோமே, திரும்பி அவளோட முகம் வாடவில்லை, திரும்பி அவளை துக்கப்படவில்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதுவரைக்கும் விட்ட கண்ணீருக்கு இனி நீ கண்ணீர் விட தேவையில்லை. இன்றைக்கே போனுக்கு பதில் கொடுக்கிறார். உன் உள்ளம் உடைந்து, உன் இதயம் நொறுக்கி, நீ சரீரத்தை ஒடுக்கி, இரவென்றி பகலென்றி அங்கேயும் இங்கேயும் கண்ணீர் சிந்தி நீ கதர்னதுக்கும் குமர்னதுக்கும் பரலோகம் இன்றைக்கு உனக்கு ரிசல்ட் தருகிறார். எத்தனை பேர் விசுவாசின்னு தெரியல. அதை வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு போகணும், அதை பெற்றுட்டு தான் இந்த இடத்தை விட்டு போகணும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அடுத்தங்க என்ன சொல்ற பாருங்க. இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இதை சொல்லதுக்காக தான் கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், நீ போய் சொல்லு. ஹல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீ போய் சொல்லு. அப்படியான நிச்சயமா இந்த மேடையில் வருகிற வார்த்தைகள் அது அப்படி ஆகும், அது அப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும், அது அப்படி ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தம்பி சவுதியில் துபாயில் வேலை செய்கிறான். அவங்க ஃபேமிலி எல்லாம் இங்கே வந்து நிற்கிறாங்க. இப்போ அவனோட மூக்கில் வந்து பெரிய செதை வளர்ந்து தக்காளி பழம் மாதிரி இருக்கும். அவனால் சுசிக்க முடியல, பேச முடியல. அங்கே உள்ள எல்லா சவுதி அந்த துபாயில் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபெயிலர் இருந்து கண்டு அங்கே இந்த வேலையை எழுதி கொடுத்து, எனக்கு நீ வேலை வேண்டாம் என்று சொல்லி கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, சில வருஷங்களாக குழந்தை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே உதச்சி கோட்டை அவனோட வீடு இருக்குது. அவன் நொந்து போய் வெந்து போய் இங்கே வந்து ஆப்ரேஷனுக்காக இங்கே பக்கத்து ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டேட் எல்லாம் கொடுத்து அவன் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ஆப்ரேஷனுக்காக குறித்த நேரத்தில் போய் பார்த்தா அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஜுரம் இருக்குது. உடனே டாக்டர்கள் சொன்ன, இப்போ ஜுரம் இருக்கிறதுனால இந்த ஆப்ரேஷன் தள்ளி வைக்கணும், இப்போ பண்ண முடியாதுன்னு சொன்னான். அப்பொழுது இங்கே ஏஜியோட ஒரு கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்குது. 4 நாட்கள் அந்த மீட்டிங்கில் பேசணும். கொட்டுகிற மழை. என்னுடைய காரு சாயங்காலம் 5 மணிக்கு லைட்டு போட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். லைட்டு கூட ஓட்ட முடியாத அளவுக்கு மழை. சிறுவள்ளூர் நல்ல கிராமத்தில் அந்த மீட்டிங் நடக்குது, ஏஜி சர்ச்சோட மீட்டிங்.
அங்கே நான் போய் பார்க்கும்போது கிரவுண்டில் ஒரு மலத்தூரிலும் கூட கிடையாது, மலத்தூரிலும் கூட அங்கே கிடையாது. கர்த்தர் அந்த கிரவுண்டை முழுவதையும் பாதுகாத்து ஓப்பன் மீட்டிங் நடக்குது. இந்த பையன் உதச்சி கோட்டைந்து நான் இருக்கிற வீட்டில் வந்து என்னோடு கூட வந்த துணி அங்கேருந்து மாற்றி, எல்லாம் நனைஞ்ச துணி மாற்றி, அப்புறமா வேறு ட்ரெஸ் போட்டு என் கூட காரில் வருவான். ஃபஸ்ட்டு டே இவன் வந்தேன், அவன் பேசுன நமக்கு விளங்காது, அந்த மூக்கெல்லாம் அடைஞ்சிருக்கிறாள் ஒன்று நமக்கு விளங்காது. ஃபஸ்ட்டு டே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் என் கூட மீட்டிங் வந்தேன். 2ஆம் நாள் பார்த்தா அந்த 2 கட்டி அங்கே இல்லை, 2 கட்டி காணாமல் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி கீழே விழுந்து அவனுக்கு தெரியல. 3ஆம் நாள் கூட்டம் முடித்தவர் சொல்லிட்டு, அடுத்த மாதம் நான் வரடா இங்கே மீட்டிங், அப்போ உன் மனைவியை நீ கூட்டிகிட்டு வரணும், அவளுக்கு ஏதோ 7 வருஷமாக குழந்தை இல்லைன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த மாதம் நான் வருவடா கூட்டத்துக்கு, மருதங்கோடு மீட்டிங் கன்வென்ஷன் நான் வரடா, உன் பொண்டாட்டியை நீ கூட்டிகிட்டு வரணும், அவள் வாந்தி பண்ணுறேன்னு சொல்லி தலை சுத்துறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வராமல் இருக்கக்கூடாது. அவனுக்கு புரியல நான் சொன்ன விஷயம். ஆனால் 30ஆம் நாள் நான் திரும்பி வர பெண்டு வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு 2 பிள்ளைகளை பெற்று சந்தோஷமா இருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? மறுபடியும் அவன் துபாயில சென்று அவனுக்கு ப்ரமோஷன் கிடைத்து இப்போ பெரிய போஸ்ட்ல இப்போ வந்திருக்கிறார் லீவில். ஆனால் கள்ளன் இன்னைக்கு இங்கே வரல, வெள்ளிக்கிழமை திரும்பி போனோம், பிஸி. காலையில் வந்து என்னை பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தொடாமல் உன் கட்டி இன்னைக்கு கீழே விழப்போகுது. ஒரு மனுஷனுடைய ஆயுதங்களோ மருந்தோ இல்லாமல் உன் கட்டிகள் இப்போ நீ உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அது தானாக கீழே விழப்போகுது. காரணம், நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் அற்புதங்களை செய்கிற தெய்வம், அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். அந்த சிறுவள்ளூர் மீட்டிங்கில் எல்லா இடத்திலும் ஆர்னம் கட்டிருக்கிறான். என்னோட கார் அப்படி போகும்பொழுது ஒரு வீட்டு வாசல் ஒரு பெண், நல்ல தடி, பயங்கரமான ஒரு தடி உள்ள ஒரு பெண்ணு, ஒரு ஆர்னில், அந்த ஆர்னில் கேட்குற சத்தத்தை கேட்க ஒரு நாற்காலி போட்டு அந்த வீட்டு முற்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். வெள்ளிக்கிழமை காலமே நடந்த பாஸ்டிங் பிரேயரில் அவளை கொண்டு வந்திருக்கிறார். 2 காலும் அவளுக்கு யூஸ் இல்லை, 2 காலும் ஒன்றுமே தரையில் வைக்க முடியாது, பயங்கரமான பாடி, அவளுடைய ஹைட்டு வெயிட்டில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் வெள்ளிக்கிழமை பகலில் அவளை கொண்டு ஆலயத்தில் உட்கார வச்சுட்டோம். நான் செய்தி முடித்து அவள் கிட்ட போனேன். என்னம்மான்னு கேட்டேன். ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்த பிள்ளை தான். நான் போய் கேட்டேன், என்னம்மான்னு கேட்டேன். என் பிறவியில் இப்படி தான் ஐயா, எனக்கு இத்தனை வயசாச்சு ஐயா, என் லைஃப் போச்சு ஐயா, எல்லாரும் கைவிட்டாங்க ஐயா, ஏசப்பாவும் கைவிட்டாங்க ஐயான்னு சொல்லிட்டேன். ஏசப்பா கைவிட்டாரா? ஆமாம் ஐயா. இல்லைம்மா, அவர் கைவிட மாட்டேன், அவர் இப்போ உன்னை எழுப்புவாங்க சொன்னேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். மேடை வந்து பயங்கர ஹைட்டான மேடை, பெரிய உயரம், இந்த ஸ்டேஜ் மாதிரி மேலே தான் அந்த மேடை, அவ்வளோ ஹைட்டு. நீ இன்னைக்கு சாயங்காலம் நடந்து வந்து இந்த மேடையில் ஏறி சாட்சி கொடுப்பியான்னு கேட்டேன். சிறுவள்ளூர் நடந்த சம்பவம், நல்லா கவனிக்கணும். அங்கே மீட்டிங்கில் இருந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க, கண்ணூடா பார்த்தவங்க இங்கே இருக்கிறாங்க. இது சாதாரண அல்ல. ராஜேஷ் வந்திருக்கிறாங்களா? ராஜேஷ் எல்லாம் மலையாடி வார்த்தை வந்திருக்கிற பாருங்க, எல்லாம் கண்ணூடா பார்க்குற அற்புதங்கள் தான். நல்லா கவனிக்கணும். அது இங்கே இப்போ நடக்க போகுது. அந்த பிள்ளையை கொண்டு சுமந்த ஆலயத்தில் விட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. கர்த்தருக்கு அவங்களுக்கு பெந்தெகோஸ்தே ஆராதனை பிடிக்காது, பெண்ணுக்கு விடுதலை கிடைச்சா கிடைக்கணும்னு சொல்லி விட்டு போனோம். ஆனால் கர்த்தர் அவளை விடல. மாலையிலே நான் சொன்னபடி நடந்து வந்து அவள் மேடையில் ஏறி சாட்சி கொடுத்து என் தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு அவள் விவாகமாய் திருமணமாய் 2 பிள்ளைக்கு தாயாக அதே சிறுவள்ளூரில் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறார்கள். இன்றைக்கு உன் மரித்து கிடக்கிற கால்கள், மரித்து கிடக்கிற கிட்னிகள், மரித்து கிடக்கிற அடைந்து கிடக்கிற ஹார்ட்டினுடைய வால்வுகள், உன்னோட பிரெயின் டியூமர், உன்னோட யூட்ரஸ் ப்ராப்ளம், என்ன வியாதியோ இன்றைக்கு இயேசப்பா தொட்டு உன்னை சுகமாக்க இறங்கி வருகிறார். உனக்கு பலன் கொடுக்க வருகிறார், உனக்கு சமாதானம் கொடுக்க வருகிறார், ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்க கர்த்தர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறதுக்கு தெரியல? உரைத்த சத்தம் ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லி வாங்கிட்டு தான் போனோம். அப்பா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார். சப்ளை உள்ள நடந்து கொண்டிருக்கிறது. ஏஞ்சல்ஸ் இங்கே பணிவிட செய்து கொண்டே இருக்கிறார். நான் பேசிக் கொண்டிருக்கும் போது யாருக்கு தேவையோ உங்க மடியில் அது போட்டிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு இந்த நேரம் நீங்க பார்க்கும் அந்த பலவீனம் உங்களுக்குள்ள இருக்காது, அந்த வேதனை உங்களுக்குள்ள இருக்காது, அந்த சோர்வு உங்களுக்குள்ள இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு செய்வாராம், இயேசு செய்வாராம், இயேசு செய்வார். கடந்த மாசத்துக்கு முந்தின மாசம் மேல்புற ஏஜி சர்ச் நம்ம அங்கிருந்து பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு பாஸ்டர் பிள்ளை முக்கியமான ஆட்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. கேட்டு பாருங்க. அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க பக்கத்து ஊர்லேருந்தும் பிராங்க்லின் ஒருத்தரை கொண்டு வந்து நிற்கிறாங்க. 5-6 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வரான். பெரிய மனுஷன், தடி, அரசியல்வாதி, பெரிய அரசியல்வாதி. 2 காலும் கிட்டத்தட்ட பல வருஷங்களாக அந்த பாதத்தில் ஒன்றுமே செதை இல்லை. 2 கால் பாதத்தில் செதை இல்லை, உள்ளே இருக்கிற எலும்புகள் தெரியும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே காட்டன் வைத்து அதுக்கு பேண்டேஜ் போட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி 4-5 பேரா சேர்ந்து அவரை அந்த மீட்டிங்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மேல்புற ஏஜி சர்ச்சில் வந்து காலமே அவரை நான் பார்த்தேன். அவரை காலு தரையில் வைக்க முடியாது, நிற்க முடியாது, எழும்ப முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவரை ஜெபித்து அனுப்பினேன். சாயங்காலம் தனியாக தன் மனைவியின் பிள்ளையும் கூட்டி புல்லட்டில் வந்து இறங்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை பகலும் சனிக்கிழமை ராத்திரியிலும் அவர் இன்னும் ஆட்களை கூட்டிகிட்டே வர ஆரம்பித்தது. எல்லா கூட்டத்துக்கும் வந்து சனிக்கிழமை ட்ரெஸ்ஸிங் பண்ணதுக்காக போனாராம். ட்ரெஸ்ஸிங் பண்ண போகும்போது டாக்டர்கள் பார்த்து இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம், இந்த பள்ளம் எப்படி நெகந்தது, எப்படி மூடினது, எப்படி செத வந்தது. ஓ ஹல்லேலூயா, அந்த இயேசு இந்த பந்தல் இப்ப வந்திருக்கிறார். அவர் சொல்றாங்க, அந்த இடத்துல இப்ப அந்த பள்ளம் இருந்த அடையாளம் இல்லை, அந்த பெரிய துவாரம் இருந்த அடையாளம் இல்லை, அங்க செதவன்னு மூடிட்டு அற்புதம் இயேசு. அவன் ஒரு கத்தோலிக்கக்காரன், உங்க மாதிரி விசுவாசி அல்ல, ஒரு அரசியல்வாதி. அந்த பிராங்க்லினை தொட்ட இயேசு இப்போ உன்னை தொட போகிறார். அந்த பிராங்க்லினை சுகமாக்கின இயேசு இப்போ உன்னை தொட போகிறார். எத்தனை பேர் விசுவாசி எனக்கு தெரியல. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. வேடிக்கை பார்க்க வந்தவங்களுக்கு அல்ல, அந்நாளை போல தன்னோட வியாகுலத்தையும் தன் வேதனையும் தன் கண்ணீரையும் தன் பாரத்தையும் தன் பாவத்தையும் அப்பன் பாதத்தில் ஊற்றி ஜெபித்து எனக்கு ஒரு விடுதலை தாருமே ரபா ரபா இக்கமா ஷதுரி, அந்த விடுதலுக்காக ஏங்கிறது உண்டானால் விடுதலை நாயகர் ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடி அற்புதத்தை இப்பொழுதே இயேசு உனக்கு செய்ய போகிறார். இயேசு உனக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உனக்கு செய்ய போகிறார். ஆமென். அதுக்காக தான் இந்த மீட்டிங். இயேசு செய்வாரா? எல்லா வீட்டிலும் விளக்கறியணும், எல்லா வீட்டிலும் துக்கம் மாறணும், எல்லா வீட்டிலும் கண்ணீர் மாறணும். உன் கையின் பிரயாசத்தை நீ தான் சாப்பிடணும். அது வக்கீலோ போலீஸோ மருத்துவனோ அல்ல, நீ தான் சாப்பிடணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மருத்துவர்களுக்குள்ளது அல்ல. நீ சம்பாதிக்கிறது முதல் மெடிக்கல் ரீதியிலே செலவழிப்பது அல்ல. மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட அற்புதம், மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட அற்புதம், மெடிக்கல் சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட அற்புதம், மெடிக்கலுக்கு அப்பாற்பட்ட அற்புதம் இயேசு இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார். சத்தியமாகாததை சத்தியமாக்குற தெய்வம் நான் ஆராதிக்கிற தெய்வம். சத்தியமாகாததை சாத்தியமாக்குற தெய்வம் நான் ஆராதிக்கிற தெய்வம். சத்தியமாகாததை சாத்தியமாக்குற தெய்வம் நான் ஆராதிக்கிற தெய்வம். உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகுது. உன் சரீரத்தில் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. உன் வேலையில், உன் தொழிலில், உன் விவசாயத்தில், உன் கல்வியில், உன் குடும்பத்தில், உங்க ஊழியத்தில் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய மூத்த மகனோட மகன் பிறந்து அவனுடைய இந்த ஹார்ட்டில் ஒரு பகுதி மட்டும்தான், ஒரு பகுதி இருக்கு, மட்டும் ஒரு பகுதி இல்லை. சென்னையில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல், ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் தான் என் பிள்ளை பிறந்தான். அவன் பிறக்க மாட்டேன்னு சொன்னான். அவன் யூட்ரஸில் உருவான உடனே அடுத்த டெஸ்டிங்கில் சொன்னது அவனுக்கு மூக்கு இல்லை, ரெண்டாவது டெஸ்டிங்கில் சொன்னது அவனுக்கு கால் இல்லை, மூன்றாவது டெஸ்டிங் சொன்ன ஹார்ட் இல்லை, நாலாவது டெஸ்டிங்கில் கிட்னி இல்லை. அந்த பிள்ளை அபார்ஷன் பண்ண 12 தடவையும் மருத்துவர்கள் நிற்கும்போதும் நாங்கள் அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. நாங்கள் தேவனை நம்பிட்டு இருந்தோம். நான் நேற்று சொன்ன பார்த்தீங்களா, 19 வயசுல இருந்து இப்போ எனக்கு 70 வயசு. 19வது வயசுல ஏசி ஏற்றிட்டேன், 70வது வயசுல இப்போ நிற்கிறேன். இதுவரைக்கும் ஒரு மருத்துவனோட படி மதிக்க கர்த்தர் விட்ட கிடையாது. ஒரு மருத்துவனை தொட்டனை சுகமாக்க அவருடைய மருந்தோ மாத்திரை எடுக்க தெய்வம் என்னை விட்டதில்லை. நான் ஆராதிக்கிற தெய்வம் அவருடைய பேர் பரம வைத்தியர். அவரை விசுவாசிக்கிறவனை ஒருபோது கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிளட் கேன்சர் வந்தால், பணம் இருந்தால் பிளட் மாற்றி சுகமடையலாம். எங்கே ஒரு கேன்சர் கட்டி வந்தால் அந்த பகுதியை நீங்கள் அறுத்து நீங்க மாற்றி சுகமடையலாம். ஆனால் போன் கேன்சர் வந்து ஒரு மனுஷன் மெடிக்கல்ல சுகமான சரித்திரம் இல்லை. இன்ன வரைக்கும் கேன்சருக்கு மெடிசன் கண்டுபிடிக்கவில்லை. அப்படியானால் எனக்கு வந்தது போன் கேன்சர் தான். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா முன்னாடி முன்னிக்க காரணம் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஃபர்ஸ்ட் சோதனை போன் கேன்சர். அந்த கேன்சர் இருந்தும் கர்த்தருடைய நாமத்தில் எந்த ஊழியக்காரன் எனக்காக ஜெபிக்க வரல. என்னுடைய திருமணம் பண்ணி என்னோடு கூட இருக்கிற சரீரமாக இருக்கிற என் மனைவி, அவருடைய சகோதரி, அவங்க எனக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட உயிர் பிரியுது.
எனக்கு கொண்டு போய் எடுத்த மெடிக்கல் டெஸ்டிங்கில் 12 நாட்களுக்குள்ள சென்னை அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் என்னோட ரிப்போர்ட் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். என்னோட நேம் போட்டால் என்னோட ரிப்போர்ட் வரும். 12 நாட்களுக்குள்ள நான் மரித்து விடுமா. இன்னைக்கு நான் சுகமாய் 44 வருஷமாவது. அந்த போன் கேன்சர் சுகமாய் 44 வருஷமாவது. என் இயேசு பெரியவர், என் இயேசு அற்புதர். ஒரு தைலம், ஒரு மாத்திரை, ஒரு மருந்து இல்லாம, ஒரு மருத்துவரோட கரம் தொடாம என்னோட போன் கேன்சரை சுகமாக்கின இயேசு இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கேன்சர் வியாதிகள் என் மீட்டிங்கில் சுகமாய் கொண்டிருக்கிறது. யாருடையும் படம் எடுத்தோ அது விளம்பரம் பண்ணி அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. எந்த ஒரு கேன்சர் கேஸுக்கு ஜெபம் பண்ணி இதுவரைக்கும் ஒரு சுக்கு காப்பி வாங்கி குடிச்ச கிடையாது. இலவசமாய் பெற்றதை எப்படி கொடுக்கணும்? இது பிசினஸ் அல்ல, இது பிசினஸ் அல்ல, இது அரசியல் அல்ல, இது கள்ளக்கடத்து அல்ல, இது பரிசுத்தமான ஊழியம், இது கர்த்தருடைய மகிமையான ஊழியம், இது கர்த்தருக்காக செய்ய வேண்டிய ஊழியம். இது பொழைப்புக்கான எங்களுடைய அரசாங்க பணியெல்லாம் நாங்கள் விட தேவையில்லை. அமெரிக்கா கண்ட்ரியில் பிள்ளைகள் வேலை செய்ய நாங்கள் தடை பண்ண தேவையில்லை. இன்னைக்கு நாங்கள் சுகசா வாழலாமே. அதனை காட்டிலும் சுகசா கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? 18 தடவை எனக்கு ஹார்ட் அட்டாக், 1-2 அல்ல. என்னோட பாடி போஸ்ட்மார்ட்டம் போகுது, என்னோட பாடி போஸ்ட்மார்ட்டம் போகுது. நான் தான் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். எங்கேயும் சவாலோடு பேச நான் தயாரா இருக்கிறேன். என் இயேசு அல்லாத வேறொரு தெய்வம் இல்லை. என் இயேசுவே போல அற்புதர் இந்த உலகத்தில் இல்லை. எந்த மனுஷன் வந்தாலும், எந்த மெடிக்கல் வந்தாலும், எந்த அரசியல்வாதி வந்தாலும் என்னால தைரியமா சொல்ல முடியும், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு பெரியவர். ஆமென். பிள்ளை பிறந்தது, நல்ல மூக்கு, நல்ல காலு, நல்ல கலர், சுந்தர குட்டன். ஆமென். ஆனா ஹார்ட்டில் சொன்னபடி ப்ராப்ளம் இருந்தது. அந்த இருக்கிற அந்த ஒரு ஹோல்ஸில் 6 ஓட்டை. பிளட்டு வந்து நல்ல பிளட்டும் கெட்ட ரத்தெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிள்ளை ஒரு 2 நாள் கூட உயிரோடு இருக்க மாட்டேன் சொன்னேன். கிருபையால் 1.5 வயசு ஆயிட்டு. 1.5 வயசாக எனக்கு வளர்ச்சி வெயிட் வரல. மறுபடியும் டெஸ்டிங் அதே ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டலில் எல்லா டெஸ்டிங்கும் பண்ணி முடித்து, ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து எல்லா டெஸ்டிங்கும் முடித்து, அமெரிக்காவுக்கு போய் அங்கே எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சிட்டோம். எல்லா டெஸ்டிங்கும் முடித்து வந்த ரிசல்ட், பிள்ளை ஆப்ரேஷன் பண்ணாலும் மரிக்கும், ஆப்ரேஷன் பண்ணாவிட்டாலும் மரிக்கும். ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் ஒரு 10 நாளும் கூட உயிரோடு நீங்கள் பார்க்கலாம். ஆப்ரேஷன் பண்ணால் தியேட்டர்னும் பாடி தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டும். இது ட்ரிபிளமன் கொடுத்த ரிப்போர்ட்டு, ட்ரிவாண்ட்ரம் கொடுத்த ரிப்போர்ட்டு, அமெரிக்காவில் கொடுத்த ரிப்போர்ட். என் சகோதரிகள் எல்லாம் அமெரிக்காவில் தான், எல்லாம் பெரிய பெரிய டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. அவங்கள ரிட்டையர்மெண்ட் ஆகி மக்கள் மருமக்கள் எல்லாம் இன்னைக்கு மெடிக்கலில் பெரிய பெரிய டாக்டரில் இருக்கிறோம். அவங்க பரிசோதிச்சு எனக்கு என் பெரிய அக்கா சொன்ன, மக்களை பிள்ளை மேல் கத்தி வைக்க வேண்டாம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், தயவு செய்து 8 லட்சம் ரூபாய் கட்டி வைக்கணும். ட்ரிபிளம் ஹாஸ்பிட்டலில் 8 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்தவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பல லட்சங்கள் தேவைப்படுது. ஆனால் பிள்ளை டாக்டர் சொல்லுது, எத்தனை லட்சம் செலவழித்தாலும் பிள்ளைக்கு நாங்கள் உத்தரவாதத்தை சொல்ல முடியாது. அவனுக்கு வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு தியேட்டரில் எல்லாமே ஓகே பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு பணம் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நான், என் மனைவி, இளைய மகனும் மூத்த மகன் வீட்டுக்கு சென்று பிள்ளை கையில் எடுத்து ஒரு சின்ன பிரார்த்தனை பிரார்த்திச்சிட்டோம். அந்த பிரார்த்தனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்கிற ஸ்டோரி என் கண்ணு முன்னாடி கொண்டு வைக்கிறார். அவன் கல்லை எடுத்து பலிபீடத்தை பணிகிறதும், விறகு அடுக்கிறதும், பிள்ளை படுக்க வைக்கிறதும், கத்தி எடுக்கிறது எல்லாமே எனக்கு ஆண்டவர் தெளிவாக காண்பிக்கிறார். கொஞ்சம் நேரம் பொறுத்த பொடியன் எழுப்பி போகுது. ஆண்டவர் கேட்கிற, அவனே பாடுறா, அவனே பாடுறா. நான் பார்க்கிறேன், அவன் மேல் ஏதாவது காயம் இருக்குதா? இல்லை. இதே போல் உன் பேர பிள்ளையே காயம் இல்லாம நான் சுகமாக்குவேன். அம்மா, ஐயா, 8 லட்சம் ரூபாய் கட்டி வச்சுட்டாங்க ஐயா. நாளைக்கு பிள்ளையோட ஹார்ட் ஓபன் பண்ண போகுது, சர்ஜரி நடக்குது, மேஜர் ஆபரேஷன். அந்த முந்தின ராத்திரி இயேசு வந்தா. ஹல்லேலூயா. நான் என் மகனை பார்த்து சொன்ன, மக்களே, பிள்ளையோட ஆபரேஷன் முடிஞ்சுடான்னு சொன்னேன். பிள்ளையோட ஆபரேஷன் முடிஞ்சுடா, நீ அவன் காயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறுநாள் பிள்ளையை கொண்டு ஆஸ்பத்திரியில் போகும்போது டாக்டர்கள் கூப்பிடுகிற, பாஸ்டர் ஜோபு
எங்கே இருக்கிறீங்க, சீக்கிரம் பிள்ளை கூட்டிட்டு வாங்க. என்ன டாக்டர், அவனுக்கு இன்னொரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஒரு ஸ்கேன் எடுக்கணும். டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் முடித்து பணத்தையும் கட்டியாச்சு, நாளைக்கு 10 மணிக்கு ஆப்ரேஷன் தானே, நாங்கள் தயாராகிட்டோம். இல்லை, எங்களுக்கு நேற்று ராத்திரி நிம்மதி இல்லை, எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அது என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதனால ஒரு டெஸ்ட் எங்களுக்கு தேவை. இன்னைக்கு ராத்திரி குழப்பம் உண்டாக போகுது. உன்னை காயப்படுத்த பார்க்கிறவனுக்கு, உன்மேல் கத்தி வைக்க நினைக்கிறவனுக்கு, உனக்கு விளக்கேற்ற நினைத்தவனுக்கு, உன்னை அழிக்க பார்க்கிறவனுக்கு இன்னைக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குற ராத்திரி இந்த ராத்திரி. ரிபா கமோனி நீ சதரா லை கமோனாதோனி. இந்த அற்புதத்தின் ராத்திரி எழுதி வைத்துக்கொள், குறித்து வைத்துக்கொள், ரெக்கார்ட் பண்ணு. இன்னைக்கு உனக்கு அற்புதத்தின் ராத்திரி. பிள்ளையை கொண்டு போனார், பிளட் செக்கப் முடிந்தது, ஸ்கேன் ரிப்போர்ட் முடிந்தது. 12 டாக்டர்கள் ஒன்னா உட்கார்ந்துட்டு தலையில கை வச்சுட்டு கேட்கிறான், பாஸ்டர் நேத்து உங்க வீட்டில் என்ன நடந்தது? எங்களுக்கு எதுவுமே மறைக்காது, உள்ளதே உள்ளபடி சொல்லு, என்ன நடந்தது? அவன் சொல்லிட்டு, என்ன டாக்டர் என் பிள்ளை மரிச்சிட்டாங்களா? இல்லை, சொல்லுங்க அவனுக்கு என்ன நடந்தது? பிள்ளை தியேட்டரில் இருக்கிறான், என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்ன, எங்க அப்பா நேற்று ராத்திரி பிரார்த்திச்சு சொன்னாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு சொன்னாங்க. அவர் சொல்றான், இருக்கிற அத்தனை பேரும் ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ், பயங்கரமான வெறி பிடித்தவன் தான். 12 டாக்டர்களும் ஒருத்தனும் கிறிஸ்டியன் கிடையாது. ஹல்லேலூயா. அவர்கள் எழும்பி நின்று பிள்ளைக்கு கைகூப்பி சொன்னது, உங்க தெய்வம் எங்கட மெடிக்கல் சயின்ஸை தலை குனிக்க வச்சிட்டோம், நாங்கள் இப்படி ஒரு அற்புதம் கண்டதில்லை. நீ காணாத அற்புதம், நீ கேட்காத அற்புதம், நீ அனுபவிக்காத அற்புதம், நீ ருசிக்காத அற்புதம் இயேசு உனக்கு செய்வாராக. 5 மணிக்கு கெட்டின பணத்தை எல்லாம் வாங்கிட்டு என் பிள்ளை தூக்கி வீட்டுக்கு வந்தேன். இப்ப 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், நல்ல சுறுசுறுப்பானவன். கடந்த வாரம் 23ஆம் சங்கீதத்தை மனப்பாட ஒப்பித்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மக்களை, இயேசு அற்புதம் செய்வாரா? கடமைக்காகவோ, பேருக்காகவோ, பிரஸ்தாபத்துக்காகவோ, விளம்பரத்துக்காகவோ, வைத்தி பொழப்புக்காகவோ இயேசுவை நம்பாதே. ஆமென். ஆதாயத்துக்காக இயேசுவை நம்பாது, பிசினஸுக்காக இயேசுவை நம்பாது. ஆமென். இயேசு உன்னை காக்க வல்லவராயிருக்கிறார், அவர் உன்னை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் ஓகி புயல். ஓகி புயல் ஞாபகம் இருக்குதா? இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய அக்காவுடைய ஒரு மகளுக்கு நான் திருமணம் பண்ணணும், அன்னைக்கு திருமணம் பண்ணி வைக்கணும். அதனுடைய கிட்டத்தட்ட ஒரு 75% பணம் என்னோட பணம் தான். உதச்சிக்கோட்டை நடக்குது திருமணம். அன்னைக்கு ராத்திரி தான் இந்த புயல். என்ன முக்கியம் நடக்குது, சமையல் வேலை ஒரு பக்கம் நடக்குது, பந்தல் ஒரு பக்கம் பறக்கிற மாதிரி தெரியுது, வீடு பெரிய பெரிய தேக்கு மரம் எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுது. என்ன நடக்கிறது தெரியல. நான் இருக்கிற வீட்டு மேலே மரம் இடிந்து விழுந்து ஒரு பக்கம் ஓடு எல்லாமே உடஞ்சி போகுது. என்ன நடக்க போறேன்னு தெரியல. அப்படி இருக்கும்போ என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்றாங்க, அப்பா நம்மளோட 2வது மகனோட மகள் மரிச்சு போயிட்டாங்க. கேளு பாஸ், ஊழியம் சொன்னது விளையாட்டு கிடையாது மக்களே. ஊழியம் என்பது சாதாரணமானது அல்ல. ஆமீன் சொல்லுவோமா? இதோ பிள்ளைகள் இங்கே இருக்கிற, கூப்பிட்டு கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதச்சிக்கோட்டையில் கல்யாணம் நாளை காலை 10 மணிக்கு நடக்கணும். ராத்திரி 8 மணிக்கு மனைவி ஃபோன் பண்ணி, அப்பா பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டு இருந்தோம், பிள்ளை அங்கே வந்து கொஞ்சம் விளையாடி கீழே விழுந்து கழுத்தெலும்பு உடைந்து நாக்கெல்லாம் வெளியே வந்து கடித்து மோஷன் எல்லாம் வந்து பிள்ளை மரித்துதான் பலிபீடத்தில் படுக்க வச்சிருக்கிறாங்க அப்பான்னு சொன்னேன். யாரு சகிக்கும்? யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக அங்கே உட்கார்ந்து உதச்சிக்கொண்டு சபையிலிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்ன பண்ண தெரியல, விட்டு போனால் கல்யாணம் நடத்தணும், என்ன செய்யறது ஒன்றுமே புரியல, என்ன செய்யறது தெரியாம அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 11 மணிக்கு என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னோட சர்ச்சில் பைபிள் ஸ்டடி நடந்துட்டு இருக்குது. என் மகன் தான் பைபிள் ஸ்டடி நடத்திட்டு இருக்கிறேன், 2வது மகன். பைபிள் ஸ்டடி முடியதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் இருக்கிற டைம் தான். இதே போல ஸ்டெப் தான் அப்படி கீழே வந்து கழுத்து உடைஞ்சு பிள்ளை மறிச்சிருக்கிறாங்க. சபை எல்லாருமே எழும்பி, அதிகமான கூட்டம், எல்லாரும் எழும்பி ஒரே கூச்சல், பாஸ்டர் ஸ்டடி நிறுத்துங்க, பிள்ளை இறந்துட்டாங்க, பிள்ளை இறந்துட்டாங்க. அவன் மனைவி ரோட்டில் போய் ஓன்னு கூச்சல் போட்டு ஊரெல்லாம் கூட்டிட்டோம், பிள்ளை இறந்துட்டாங்க சொல்லி. என் மகன் சொன்னது, யாருமே அழக்கூடாது, யாருமே சீட்டு விட்டு எழும்பக்கூடாது, இனி பாடம் முடிக்கிறதுக்கு 3/4 மணி நேரம் உண்டு என்று சொல்லி அவன் மரித்து அவன் பிள்ளை கால் கீழே போட்டு 3/4 மணி நேரம் அவன் பாடம் நடத்தினான். 3/4 மணி நேரம் முடித்து எல்லாரும் எழுப்பி நிறுத்தி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் கூறி முடித்த பிற்பாடு, விருப்பமுள்ளவங்க வாங்க பிள்ளைக்காக நம்ம ஜெபிப்போம் சொல்லி வந்து முழங்கால் பண்ணிட்டு, ஏசப்பா நானுமே கனம் பண்ணேன், நீர் என்னை கனம் பண்ணும். பிள்ளை மரித்தார் சொல்லி ஊழியத்தை நிறுத்தில்ல, பைபிள் ஸ்டடி நிறுத்தில்ல, உண்மை நான் கனம் பண்ணேன்.
என்ன நீ கனம் பண்ணும். இன்னைக்கு ராத்திரி உனக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எங்க அப்பாவை கனம் பண்ணுகிற ஒரு மனசு உனக்கு உண்டானால் அவர் உங்களை கனவீனப்படுத்த மாட்டார். அவர் உங்களை கனப்படுத்த வல்லவர். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஆமென். பிள்ளைகள் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது என் மகள் எழும்பி உட்கார்ந்துட்டான். உடனே 11 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணப்பா மகள் எழும்பிட்டாங்க. நான் சொன்னேன், என்ன நீங்க தேட்டதுக்காக பேசுறா போல தெரியுது, அவகிட்டே கொடு ஃபோன். அவளுக்கு ஃபோன் பண்ணி, என்ன அப்பச்சா 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 வெறுமன் சக்கை எடுத்துட்டு வராமோன்னு ചോദിക്കുന്നു. அவளுக்கு எப்பொழுதும் சக்கை வேணும். பிரைஸ் நான் கன்னியாகுமரி வந்தாலே அவளுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று அப்பச்சா கன்னியாகுமரியில் சக்கை இல்லாத வருது. கத்தருக்கு சோத்திரம். எனக்கு ஆறு இப்போ சக்கை எடுத்துட்டு வரக்கூடாது, என்னால் சுமக்க முடியாது. கத்தருக்கு சோத்திரம். இடுக்கி நான் சொல்ல கவனிங்க, அந்த மரித்த பிள்ளை எழும்பி அப்போ எங்களோட மகள் ஒருத்தி, அவள் அப்போல மெடிக்கலில் பெரிய போஸ்டில் இருக்கிறான். அவள் அங்கே உண்டு. அவள் சொன்னேன், மம்மி அவள் உடனே அப்போல பெரிய டாக்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான், மேஜர் டாக்டருக்கு. அவர் சொன்னேன், அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கும், உடனே பிள்ளை ஆம்புலன்ஸ் வச்சு கொண்டு வாங்க, சில மணி நேரத்துக்குள்ளே பிள்ளை மறிப்பாங்க சொன்னேன். இப்போ 4th ஸ்டாண்டர்டு படிக்கிறான். ஸ்டேட் லெவலில் போனேன். அதுக்கு முந்தின சண்டே ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். திருச்சியில் போயிட்டு போன சண்டே சென்னையில் போய் ஸ்டேட் லெவலில் பண்ணிவிடான். அடுத்து 26 டெல்லிக்கு போகிறான். அவன் சொல்லுவோமா, டெல்லியில் ஸ்டேட் லெவலில் போட்டியில் அவள் போகிறான். 4ஆம் கிளாஸ் படிக்கிறவ. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவர், 5 பைசா செலவில்லாம இலவசமாய் சுகம் கொடுக்கிறவரே ஒரு தெய்வம். இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம், இயேசு மாத்திரம். சில தெய்வங்கள் மக்களிடத்தில் ரத்தத்தை கேட்கிறார்கள். ரத்தத்தை கொடு, நான் உன்னை காப்பாத்துறேன். ரத்தத்தை கொடு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். ரத்தத்தை கொடு சொல்லுமே. சில தலைச்சன் பிள்ளைகளையே பலியாக கேட்டு அந்த பிள்ளைகள் ரத்தத்தை குடிக்க வருகிறார்கள். ஆனால் நான் பிரசங்கிக்கிறவர் ரத்தம் கேட்டு குடிக்க வரல, ரத்தத்தை கொடுக்க வந்த ஒரே ஒரு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம்தான். அந்த பக்கத்தில் ஒருத்தன் ரத்தத்தை கேட்கும் பொழுது இந்த பக்கத்தில் ஒருத்தன் ஜீவனுள்ள ரத்தத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தம் உனக்காக சிந்தி உன்னை காப்பாற்றக்கூடிய உத்தரவாதத்தும் உள்ள ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தான். அந்த இயேசுவுக்கு நீங்க சாட்சிகளா மாறணும். அந்த தெய்வம் தான் உங்களுக்கு பலன் கொடுக்க போறேன். அந்த தெய்வம் தான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க போறேன். அந்த தெய்வம் தான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல. அப்படியே வாங்க, சங்கீதக்காரன் எழுதின 28ஆம் சங்கீதத்தில் 8-9 வசனத்தில் என்ன சொல்லுது வேகமா பார்க்கலாமே. 28ஆம் சங்கீதம் 8-9 வசனம். கர்த்தர் அவளுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு. கர்த்தர் அவர்களுடைய பலன், பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணவனுக்கு அரணான அடைக்கலமாவார். கர்த்தர் நமக்கு யாரா இருக்கிறாங்க? எல்லாரும் சொல்லுங்க. உங்க பைபிள் இருக்குது பாருங்களேன். கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமா இருக்கிறார். அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல. அபிஷேகத்தை புச்சப்படுத்தக்கூடாது, அபிஷேகத்தை கொச்சப்படுத்தக்கூடாது, அபிஷேகத்தை நீங்க வேர்க்கோணமா நீங்க பயன்படுத்தக்கூடாது. அது வைத்து கள்ள தீர்க்க தரிசனம் பேசி வைத்தே பிளப்பிக்க போகக்கூடாது. அபிஷேகம் என்பது சாதாரணமானது அல்ல. அவர் சொல்ற பாருங்களேன், கர்த்தர் அவர்களுடைய பலனாயிருக்கிறான், தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார். தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். இன்னைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். தேவரீர் உமது ஜனத்தை என்ன பண்ண வேண்டும்? பாபத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நீங்க அனுபவிக்கிற வறுமையிலிருந்து, பட்டினியிலிருந்து எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் இந்த 2ஆம் நாளில் உங்களை ரட்சிக்க போகிறார். அங்க சொல்ற பாருங்களேன், தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்து. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் அவருடைய சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளுவீராக. என்ன தரித்திரம் பிடிச்ச ஆமீன் அல்லேலியா வரும் தெரியல. இதுக்கு கேரளாவிலே பிள்ளவாதம் சொல்லும். என்ன பாஸ்டர் கரெக்டா? பிள்ளவாதம். பிள்ளவாதம் பிடித்த அல்லேலியா சொல்லக்கூடாது. இந்த கஞ்சத்தனம் காணிக்கப்பட்டு வரும்போது நீங்க பண்ணணும். அல்லேலியா தோத்திரத்துல எல்லாம் கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஒருத்தனும் கஞ்சனா இருக்கக்கூடாது. சொத்தமா போல் என்ன தரேன் சொன்ன இப்போ ஆண்டவர், போங்க சாம்பார் போடுறதுக்கு 2 முருங்கைக்காய் தரேன், எங்க வீட்டில் ஒரு கருவாட்டு தலை இருக்காது தர, அப்படிதான் சொன்னாரா? இல்ல, உனக்கு என்ன கொடுக்கிற கர்த்தர்? தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது பிள்ளை 8-9 வசனம் படிப்பில்லை. தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து
உமது சுதந்திரத்தை உம்முடைய ஆசீர்வதியும். சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து உன்னை போஷிக்கிறதுக்கு ஒருத்தர் நீ பட்டினி எடுக்கிறதுக்கு சரித்திரமே இல்லை. பட்டினி எடுக்கிறதுக்கு அயலோக்கத்து போய் வாய்ப்பை கேட்க நமக்கு பிரமாணம் இல்லைன்னு எத்தனை பேர் விசுவசிக்க அறியத்தில்ல? എത്ര പേര് വിശ്വസിക്കണേ അറിയത്ത്? അയലോക്കത്ത് പോയി ഒരു നാഴി അരി മേടിക്കാൻ ദൈവം സമ്മതിക്കത്തില്ലെന്ന്, പിച്ചയെടുക്കാൻ ദൈവം സമ്മതിക്കത്തില്ലെന്ന്, ഒരുത്തന്റെ മുന്നേ തട്ടെടുത്തോണ്ട് പോകാൻ ദൈവം നമുക്ക് പ്രമാണം വെച്ചിട്ടില്ലെന്ന്. ഓ, നീതിമാന്റെ സന്തതി അപ്പത്തുക്കാக ഇറങ്ങുന്ന കണ്ടതുമില്ല, കേട്ടതുമില്ല, കേட்க போறதுமில்ல. என்னை போஷிக்கிற ஒரு தெய்வம். அது தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவாயிருக்கலாம், அது காட்டிலே அடிக்கிற ஆமீன் 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 காடைகளாயிருக்கலாம். என்னை போஷிக்கிற ஒரு தெய்வம் உங்களையும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார், உங்களையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார், உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் தரித்திரன் அல்ல. காரணம் நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு பிச்சைக்காரனோ தரித்திரனோ அல்ல. எந்த பிளாட்பாரத்தில் பிச்சை எடுக்கிற தெய்வம் அல்ல. நான் ஆராதிக்கிற தெய்வம் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர். மேலே பார்த்தால் அவர்தான், கீழே பார்த்து அவர்தான், கீழே அதுக்கு கீழே பார்த்து எல்லாம் அவருக்கு உரியதுதான். எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகருக்கு நீ சொந்தக்காரனாய் சொந்தக்காரியாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நடத்துவாரா நடத்த மாட்டாரா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏசப்பா செய்வாரா? அங்க என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க சொல்ல பாருங்க, தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சத்துவத்தை உமது சுதந்திரத்தை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும். அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியறலும். உயர்த்துவாரா? உயர்த்துவாரா? சொல்லுங்க, உயர்த்துவாரா? உயர்த்துவாரா? சத்தமா 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 உயர்த்துவாரா? கட்டாயம் உயர்த்துவார். ஹல்லேலூயா, கட்டாயம் உயர்த்துவார். அதுக்கு எந்த சந்தேகமே கிடையாது. மக்களை வேகமா வாடா. 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 11ஆவது வசனம். வேகம் பாருங்க. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. பாத்தீங்களா என்ன குணம் தேவை? ஹலோ, எல்லாருக்கும் മനസ്സിലാവുന്നുണ്ടോ? எந்த குணம் தேவை? சாந்த குணம். மகாத்மா காந்திஜி இந்த உலகத்தில் இந்தியாவில் சுதந்திரம் தேடி போகும் உபயோகப்படுத்தின ஆயுதம் இந்த ஆயுதம் தான். அந்த கிழவன் ஒரு கோலை குத்திட்டு போகும் ஒருத்தன் கேட்குறான், பிரிட்டிஷ்காரன் கேட்குறான், நீ என்னடா நாங்கள் பீரங்கியோடு வர, துப்பாக்கியோடு வர, சேனையோடு வர, நீ கோலை தூக்கிட்டு. அப்போ தான் அவர் இந்த வசந்த சொல்ல. அவர் பைபிள் படித்த மனுஷன், சங்கீதத்தை எல்லாம் மனப்பாடமாக ஒப்பிச்சவர் காந்திஜி. அவர் என்ன சொன்னாங்க? சாந்த குணம் உள்ளவன், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? ஐயோ, பின்னாடி 3-4 பேர் கொஞ்சம் உயிர் இருக்குது, முன்னாடி நிறைய பேர் செத்து போயிட்டா போல தெரியுது. எல்லாம் செத்த மாதிரி தெரியுது. உயிர் உள்ளவங்க மட்டும் இல்லை சொல்லுங்க. இப்போ என்ன குணம் வேணும் சொல்லுங்களேன்? சாந்த குணம். அவனை கர்த்தர் என்ன செய்கிறாரா? பிள்ளை படிப்பில்லை, நீ என்ன பண்ற? படிக்கணும், கூட வரணும். சாந்த குணம் உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பாங்க. கூட்டம் முடித்து போகும்போது 2 பேர் பேசும். எப்படி பேசணும்? ஆமாம், நேற்று எதனோ சொன்னாங்க, அவளை பெத்துட்டா சொல்லி, இன்னைக்கு ஏதோ அவளை பெத்துட்டா சொன்னா, 5 பெத்துட்டா சொன்னா, எனக்கு ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியலையே. உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. ஆமென். நீ விசுவாசித்த தேவனுடைய இது எங்க சொன்னார் இயேசு? 4 நாட்கள் நாரி கிடக்கிற கல்லறைக்கு முன்பாக நின்று இயேசு மார்த்தாள் கொடுத்த தூது தான் இது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லிவிட்டு 21 உபவாசத்துக்கு வா, 21 அமாவாசை ஜெபத்துக்கு வான்னு சொல்லல. அடுத்த செகண்டில் லாசர் வெளியே வந்து நிற்கிறான். எத்தனை பேர் விசுவாசி எனக்கு தெரியல. அடுத்த செகண்டில் லாசர் வெளியே. நீ விசுவாசி, உன் கட்டி காணாம போயிடும், கேன்சர் காணாம போயிடும், அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அற்புதம் நடக்கும். இங்கே மருதங்கோட்டில் ஒரு சின்ன பையன், 2 வயசு 3 வயசு நினைக்கிறேன், வயிற்றுல பெரிய கேன்சர் கட்டி, பெரிய பொதிக்காத்த தேங்காய் சைஸில் பெரிய கட்டி. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இது உள்ள இருக்கிறாங்க. கொஞ்சம் கை மட்டும் ஏற்றி காணி மக்களை. இப்போ தான் நான் சொன்னேன், அது உண்மை தான். பாருங்க, அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நான் இங்கே என்ன திக்குறிச்சி ஏஜி சர்ச்சில் கன்வென்ஷன் நடக்குது. அப்போ அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு இங்கே ஒரு ஃபோன் கால் வருது. காரணம் இங்கே கேன்சர் சுகமான பிள்ளைகள்கிட்ட அந்த நம்பர் வாங்கி அவங்க எனக்கு கேட்குறாங்க. அது எல்லா ஹாஸ்பிட்டலும் விட்டுட்டு 2 நாள் 3 நாட்கள் ஒரே மகன் தான், 7 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் கிடச்ச பிள்ளை, ஒரு CSI ஃபேமிலி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருதங்கோடு அவங்களோட வீடு, பாஸ்டருடைய வைஃப் வீட்டு பின்னாடி அவங்க வீடு. நேற்று நம்ம பார்த்துல உங்கள் வைஃப் வீடு, அதுக்கு பின்னாடி அவங்களோட வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு என்ன பாஸ்டர் பேர்? மஞ்சவளை அவங்களோட வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பிள்ளையை வந்து திக்குறிச்சிக்கு கொண்டதுக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் கால், இதே போல் பிள்ளை ஹாஸ்பிட்டல்லாம் கைவிட்டு இன்னைக்கு 2 நாட்களுக்குள்ளே மறிச்சிடுவாங்க சொல்லி ஃபோன் வந்த டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கார், பிள்ளை வீட்டில் கூட படுக்க வச்சு மறிக்குது. நான் சொன்னேன் இல்லை நான் ஜெபிக்கிறேன். அப்போ அங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, ஒரு 100 பாஸ்டர்ஸ் எல்லாருமா சேர்ந்து அங்கே ஜெபிச்சிட்டோம். நான் சொன்னேன் 7 நாள் டைம் இருக்குது, 7 நாளுக்குள்ள நாங்கள் வருவேன், அது வரைக்கும் மறிக்கலைங்க காப்பாற்றுறேன்னு சொன்னேன். சொல்லி நேரே திக்குறிச்சிக்கு வந்தேன். திக்குறிச்சி பெரிய ரப்பர் தோட்டத்துக்குள்ள பெரிய பப்ளிக் மீட்டிங். அப்போ இந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிற அந்த இடத்துல பிள்ளையோட உயிர் பிரியுது தாயோட மடியில். அப்போ இங்கே வந்திருக்கிற ஒரு பிள்ளையோட கையில், அம்மா என் கையிலேருந்து பிள்ளை சாகுறேம்மா, என்னால் பார்க்க 8 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து கிடச்ச பிள்ளை மடியிலே துடிச்சு உயிர் பிரியும்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இதை இங்கே இருக்கிறான், அவகிட்டே கொடுக்குறாங்க, அம்மா நீ வைங்கம்மா, அக்கா நீ வைங்க அக்கா, இல்லை உன் கையில் இருக்கட்டும் சொல்லி நேற்று அந்த சாட்சி பாஸ்டர் அவங்க சொல்லிட்டு வந்திருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கேட்க தேவச்சனமே, அப்போ நான் மைக்கில் பேசிட்டு இருக்கிறேன். நான் சொன்னேன் இதே மாதிரி பிள்ளை இங்கே வந்திருக்கிறா போல, அவங்கள நான் பார்த்ததில்லை, கண்டதில்லை, கேட்டதில்லை, ஃபஸ்ட்டு தான் அவங்க வந்திருக்கிறான். அந்த பிள்ளையை நேர மேடைக்கு கொண்டு வர சொன்னேன். நேர மேடைக்கு வரும்போது அந்த மீட்டிங் நடத்தாமல் இருக்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி 2 ஜீப்பு ஃபுல்லாக போலீஸ் வந்து இறங்கி இருக்குது. மீட்டிங் ஃபீஸ் காரில் பிடுங்க போகுது, மீட்டிங் கேன்சல் ஆக போகுது. அந்த நேரம் தான் பிள்ளை மேடைக்கு கொண்டு வருது. அந்த பிள்ளை மேடையில் அப்படியே வாங்கி தோளிலே போட்டு சின்ன ஜபம் பார்த்தா என்னோட ஷட்டெல்லாம் நனையுது. அவன் யூரியன் பாஸ் பண்ணிட்டான். பிள்ளைக்கு பல்ஸ் இல்லை, உயிர் இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அப்படி எழுப்பி என் கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுத்து பார்த்துட்டு அப்படி நான் பிள்ளை திருப்பி கொடுத்துட்டோம். உடனே போலீஸ்கார் சொல்கிறான், இந்த மீட்டிங் யாரோ ராங் மெசேஜ் கொடுத்துருக்கிறாங்க, இது சரியான மீட்டிங்கு, அற்புதம் நடக்கட்டும் இந்த மீட்டிங், நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறேன். உன்னுடைய எந்த கம்ப்ளைண்ட் சத்தியத்துக்கு முன்பாக நிற்க முடியாது, எந்த அதிகாரிகளும் வந்து சத்தியத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. உனக்கு விரோதமாக எழும்புகிற இந்த ஆயுதம் வாய்க்காதே. இங்கே இந்த திக்குறிச்சி எத்தனை கிலோமீட்டர் போட்டு பாருங்க, ஏஜி சர்ச் அங்கே இருக்குது. இன்னைக்கு அந்த பையன் 3rd 4th படிக்கிற செகண்ட் ஒரு பேபி அவங்களுக்கு பிறந்திருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? சென்னை தாம்பரத்திலே வந்து பெரிய வீடு வாங்கி பெரிய வீடு கட்டி நான் அதை பிரதிஷ்டை பண்ணி பெரிய கம்பெனி வைத்து கார் வாங்கி பெரிய பணக்காரனா இருக்கிறான். நான் தான் அந்த குடும்பத்துக்கு பாப்டிசம் கொடுத்தோம். முதலாவது ராஜ்யத்தை நீதியை தேடு, அதோட சகலதும் கொடுக்க கர்த்தர் வல்லவர். கர்த்தரை நம்பு, அவரை விசுவாசி, அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நேற்று காலமே அவளை எனக்கு ஃபோன் பண்ணேன், அப்பா நாங்கள் எல்லாம் முழங்கால் நிற்கிறேன், கர்த்தர் உங்களை அங்கே வல்லமையாக பயன்படுத்த போகிறேன். என் பிள்ளைக்கு நடந்த அற்புதத்தை காட்டிலும் மேலான அற்புதம் இயேசு செய்வார். நம்பலாமா? இயேசுப்பா செய்வார், நிச்சயமா செய்வார். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் தீராத வியாதி உள்ள மக்களை இங்கே கொண்டு வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஞாயிறாம்பளை மீட்டிங் நடக்கும்போது ஆம்புலன்ஸில் வருவாங்க, ஆம்புலன்ஸில் ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வந்து ஆம்புலன்ஸில் வந்தவன் ஆம்புலன்ஸில் போக மாட்டான், சுகமாக தான் நடந்து போவான், விடுதலோடு தான் நடந்து போவான். நீங்கள் ஏன் அப்படி கொண்டு வர மாட்டீங்க? நீங்கள் விசுவாசத்தோடு கொண்டு வருகின்றானால் டெட் பாடி எங்களுடைய எழுப்ப கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோலுடையவராயிருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தெய்வம், சகல அதிகாரம் படைத்த தெய்வம், அற்புதங்கள தெய்வம், அதிசயங்களை செய்கிற தெய்வம். நிச்சயமாக கர்த்தர் செய்ய அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அவரால் இது கூடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரால் இது முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நேற்று நான் சொன்ன பார்த்தீங்களா, அமெரிக்காவில் டாலஸில் ஷாஜி கே டானியலுக்கு 14 வருஷம் குழந்தை இல்லை, ஆனால் ஜெபத்தில் ஒரே பிரசவத்தில் 4 பெண் பிள்ளை. நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், அங்கே 3 நாள் மீட்டிங் 10 நாள் ஆயிட்டு. அந்த 10 நாள் நடந்த அற்புதத்தை லண்டனில் ஒரு பாஸ்டர் பார்த்து 21 நாள் எனக்கு லண்டனில் புக் பண்ணியிருக்கிறான். 21 days, 3 நாளைக்கு 3 மெசேஜ், 21 நாள் தொடர்ந்து லண்டனில் நான் பேசணும். அதில் ஒரு 7 மெசேஜ் என் மனைவி கொடுத்த, மிச்சம் முழுவதும் நான் தான் பேசினேன். கர்த்தர் கிருபையாக லண்டன்ல ஒரு பெரிய அசைவை உண்டாக்கினார், அமெரிக்காவில் அசைவை உண்டாக்கினார், அரபிக் கண்ட்ரிகள் முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை. ஆமீன். ஆஸ்திரேலியாவில் தொடர்ந்து கர்த்தருடைய அற்புதங்கள். ஒவ்வொரு கண்ட்ரியிலும் இயேசுவின் நாமத்தில் கடந்து சென்று இன்னைக்கு இந்த ஊழியத்தை சத்தியமாய் போதித்து ஆயிரங்கள் ஜீவ புத்தகத்தில் பதிக்க செய்ய கர்த்தர் கிருபை தந்து கொண்டே இருக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பர் எனக்கு தெரியல. அவர் உங்கள் அருகிலே வந்து உங்கள் வேதனைகளை பார்த்து, உங்களை கண்ணீரை கண்டு, உங்களுக்கு அற்புதங்களை செய்து, உங்களுக்கு நான் சொல்லப்பட்ட சகல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் உங்களுக்கு தரப்போகிறார்.
தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 68ஆம் சங்கீதம் 35வது வசனம். 68ஆம் சங்கீதம் 35வது வசனம். வேகமாக தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து, தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். பயங்கரமாய். பாத்தீங்களா இப்ப அவர் எப்படி இன்னைக்கு ராத்திரிக்கு விளங்குறாங்க தெரியுமா? நம்ம ஊர் பேர் என்ன பாஸ்டர்? என்ன விலை இது? என்னது? எந்த விடும்? முண்டை பிளாவல. இங்க அவர் இறங்கி பாருங்களேன். தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும். ஹலோ, எல்லாருக்கும் இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு தான். பிள்ளையின் அப்பம் நாய்க்குட்டிகளுக்கு கிடையாது. பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு தான். யாருக்கு நேக்கு சமாதானம், யாருக்கு நேக்கு ஐஸ்வர்யம், யாருக்கு நேக்கு விடுதல்? தேவனே உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்தும் பயங்கரமாய் விளங்க பண்ணுகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இப்ப உங்க பாடியில ஏத்திட்டு இருக்கிறது பாருங்க, என்ன தெரியுமா? பலனும் சத்துவம். எத்தனை பேர்? ஐயோ ஐயா, ஐயோ ஐயா, ஐயோ ஐயா. ஹல்லேலூயா. என்ன ஏத்துறாங்க? ஒரு கையில பலன் ஏத்துது, ஒரு கையில சத்துவம் ஏத்துது. 2 ட்ரிப்ஸ் பாட்டில் ஏறிட்டு இருக்குது. காண்டா மிருகத்துக்கு ஏற்ற பலத்தோடு நீ போக போற. மான்களை போல துள்ளி குதித்து நீ போக போற. நீங்க வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல விளையாட போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பலன், ஒரு கிருபை, ஒரு மகிமை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். தலைக்கு மேலே கரந்தட்டு நல்ல ஆவியில நிரம்புங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, துதியுங்க. அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நன்மை, அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த கன மகிமை என் தெய்வம் கொண்டு வருகிறார். தேவனே உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்க பண்ணுகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். சத்துவத்தையும் வல்லமை அருளுகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாரா? கர்த்தர் நடத்துவாரா? சொல்லுங்களேன். கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? சத்தமா கர்த்தர் செய்வாரா? சொல்லுங்க. செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வாரா? கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீங்க இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காத்து வாங்கிறதுக்காக, ஒரு டைம் பாஸுக்காக வந்து போறவங்களுக்கு அல்ல. தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தால் கரையும் கொடுத்து வாங்கப்பட்ட ஒருவர் இங்கு உண்டானால், அவருடைய தேவ சமூகத்தில் நீங்க உண்மையான பிள்ளை இருக்கிறது உண்டானால், இந்த சொல்லப்படுகிற சகல வார்த்தைகளும், சகல நன்மைகளும், சகல அனுகிரகங்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. அது உங்களுக்குரிய சொத்து, அது உங்களுக்குரிய சொத்து, அது உங்களுக்குரிய சொத்து. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஞாராமலை ஏஜி சர்ச்சில் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தரை ஆம்புலன்ஸில் ட்ரிவாண்டத்துலேருந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறான். கொண்டு வந்து சர்ச்சு வாசல்லே வண்டி நிறுத்தி இருக்குது. நான் செய்தி கொடுத்துட்டே இருக்கேன். பாஸ் ஒன்று சொன்னேன், ஒரு மரண கேஸ் வந்து, சீரியஸ் கேஸ் வந்து வெளியில் வண்டி நிற்குது, ஆம்புலன்ஸில் நிற்குது, அவரை கொஞ்சம் வந்து பாருங்க சொன்னேன். நான் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறேன் பாஸ்டர். நான் எப்படி இல்லை வாங்க, ஆக்சிஜன் ட்ரிப்ஸு எல்லாம் கொடுத்து அப்படியே கொண்டு வந்துருக்கிறான், கொஞ்சம் வாங்க சொல்லி. நான் அங்கே போய் பார்க்குறேன். அவர் வாய் திறந்து பேச முடியாது, கண்ணு திறந்து பார்க்க முடியாது, கை கால் எதுவும் அசைய முடியாது. ஒரு பக்கம் ஆக்சிஜன் ஏறிட்டு இருக்குது, ஒரு பக்கம் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குது, யூரியனுக்கு டியூப் கொடுத்துருக்குது, எல்லாமே ஃபிட் பண்ணி கொண்டு வந்து போட்டு படுக்க வச்சிருக்கிறான். நான் அவர்கிட்ட போய் கையை எடுத்து கொஞ்சம் தூக்கலாம் பார்த்தா கை தூக்க முடியாது, கால் அசைக்க முடியாது, வாயில் ஒரு வார்த்தையும் பேச முடியாது. அவனோட தொடையிலே 2 தட்டு தட்டுனேன், எலும்பி வான்னு சொன்னேன். அவன் அசையவே இல்லை. மறுபடியும் தொடையில் 2 தட்டு தானே. ஞாராமலை இங்கேருந்து எத்தனை, ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்கீங்க பாஸ்டர்? ஞாராமலை ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குமா? 2000மா? 12 கிலோமீட்டர். அமெரிக்காவுக்கு பக்கத்து தெரு. ஆமாம், உங்கள் ஊரி நடந்ததே சொல்கிறேன். மறுபடியும் 2 தட்டு தட்டி இறங்கி பின்னாடி வாடான்னு சொன்னேன். சொல்லிட்டு நான் மேடைக்கு போனால் அவன் பின்னாடி நடந்து வரான். இன்னைக்கு அவன் ஊழியக்காரனாக இருக்கிறான். அன்னைக்கு ஒரே ஒரு மூட்டையிலிருந்து முழு மாத்திரையும் தூக்கி போட்டு
கடந்த மாதம் நான் இங்கே வந்திருந்தோம். கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கன்வென்ஷன் வந்து அங்கே மேடைக்கு வந்திருக்கிற சாட்சி கொடுக்கிறதுக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அவன் சொல்லுகிறார், இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 9-10 வருஷத்துக்கு மேலாவது இதுவரைக்கும் ஒரு மாத்திரை மருந்து இல்லாமல் இயேசு அவன் கேன்சரை சுகமாக்கி அவன் மரித்த சரித்தை உயிர்ப்பித்து இன்னைக்கு ஊழியக்காரனா கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். நான் அவனுக்காக ஜெபம் பண்ணல. இங்கே ஒரு பிள்ளை பாருங்க, பிரஸ்ட் அழுகி புளுத்த பிள்ளை, நான் கை வைக்கல, நான் ஜெபம் பண்ணல. இதே போல பேசி கொண்டிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா பிரஸ்ட் அங்கே உருவாகுது. இன்னைக்கு ஒரு அழுகி போன யூட்ரஸ் எல்லாம் இப்போ உருவாக போகுது. அழுகி போன கிட்னி எல்லாம் இப்போ உருவாக போகுது. அவரை குயவனாய் இறங்கி வருகிறார். நீ களிமண்ணாய் இருந்தால் உன்னை உடைக்கவும் வனையவும் உருவாக்கவும் அவருக்கு பவர் உண்டு. அவர் அற்புதம் செய்வார். கை வைக்கணும் அவசியமே இல்லை, ஊதணும் அவசியமே இல்லை, தள்ளி போடணும் அவசியமே இல்லை. டச் வேண்டாம். சத்திய வசனம் என் வேதம் சொல்லுகிறது, நான் என் வார்த்தை அனுப்பி என் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவேன். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் மெடிசன், ஒவ்வொரு வார்த்தையும் மருந்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கலைப்படமில்லாத மருந்து. ஆமென். சுகருக்கு மாத்திரை போட்டா கிட்னி ஃபெயிலர் ஆகுது, கிட்னிக்கு மாத்திரை போட்டா ஹார்ட் ஃபெயிலர் ஆகுது. கடைசி எல்லாம் ஃபெயிலர் ஆகி பாட கட்டி சுடுகாட்டுக்கு போகுது. 2 நெடுக்கு 7 குறுக்கு ஊருக்கெல்லாம் தமக்கு பூட்டாரேன்னு பாட்டு பாடிட்டு போகுது சுடுகாட்டுக்கு. ஆனா இயேசுவிடத்தில் வந்தா அழுகி போன போதும் கல்லறை எழும்பி வருது. இயேசுவிடத்தில் பாடை அழுகி போன போதும் சுடுகாட்டி போன போதும் எழும்பி நின்று ஆமீன் இயேசுவுக்கு சல்யூட் அடிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர்? இரத்த பாடுள்ள பெண்ணு தொட்ட உடனே சுகமாகுது, குருடனை தொட்டபம் பார்வை அடைகிறது, குஷ்டரோகை தொட்டபம் சுத்தமாகுது. அந்த இயேசு ஜீவிக்கிறார். அவர் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிறார், இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறார், உங்க அருகாமையில் உலாவி வந்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு சமாதானம், பலன், ஐஸ்வர்யம் இன்றைக்கு கர்த்தர் நிச்சயம் தருவாராக. நம்பிட்டு தான் போகணும். பரிபூர்ண விடுதல், பரிபூர்ண சுகம் இயேசு தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னாளின் கண்ணீருக்கு பதில் கொடுத்த கர்த்தர் உங்க கண்ணீருக்கு பதில் தருவாரா, தரமாட்டாரா? ஒரு பிள்ளையை கேட்டு ஒரு பிள்ளையை பெற்று அவனை வளர்த்தி பால் குடி மறக்க வைத்து தேவனுடைய பாதத்தில் ஒன்று காணிக்கையாக கொடுத்த பொழுது மறுபடியும் அதே கர்ப்பத்தில் 5 பிள்ளை பெற்றெடுக்க ஆமீன் சொல்லுவோமா? எல்லாவளை நிந்தித்து காரி துப்புரம் எல்லாம் மூக்கிலே கை வைக்க இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது உண்மையானால் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஆளாகலும் மலடிகளா வந்தால் இப்போ ஒரு சீட்டு உன் கையில் வருது. மலடி என்ற சீட்டை கிறுக்கி மதர் என்ற சீட்டை கர்த்தர் எழுதி உன் கையில் இப்ப தருகிறார். மலட்டு சீட்டை கீறி மலட்டு சீட்டை கிழித்து மதர் தாய் என்ற ஒரு சீட்டை உன் கையில் இப்ப இயேசு தரப்போகிறார். இன்றைக்கு நீ விசேஷமாக போகிறார். விசுவாசிக்கணும், இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கணும், இன்னைக்கு உன் வியாதி சுகமாகும். விசுவாசிக்கணும், இன்னைக்கு உன் பாவத்துக்கு பிராயச்சித்த பரிகாரம் இயேசு தரும். உன் வறுமை பட்டினி மாறும், உன் சாபம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உனக்கு விடுதல் இயேசு தருவா. எத்தனை பேர் நம்புறீங்க? பாஸ்டர், இதே போன்ற எத்தனை கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு பஞ்சமே இல்லை பாஸ்டர். ஆனால் நீங்களும் சொல்றீங்க எனக்கு ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. மறுபடியும் சொல்றேன், நீ விசுவாசித்தால், விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால், நீ விசுவாசித்தால் சொல்லுங்களே. பக்கத்திருக்கிறவங்களை பார்த்து தைரியம் இருந்தா சொல்லுங்க, நீ விசுவாசித்தால். ஓ, இங்கே அந்த பழக்கம் இல்லை போல தெரியுது. கொஞ்சம் சொல்லுங்களேன், நீ விசுவாசித்தால். முடிஞ்ச அவங்களோட கையை பிடிச்சு சொல்லுங்க. ஏன் பயப்படுற? சொரியா, இப்போ எல்லாம் கொரோனா கிடையாது இல்லை. கொரோனா உண்டா பாஸ்டர்? தைரியமா பிடிங்க, தைரியமா பிடி, கை பிடிச்சு. நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமை காண்பாய். பாருங்க, 2 பேர் கை பிடிக்குமே, 2 பேரும் சொல்றாங்க. அப்ப 2 பேரும் என்ன பார்க்க போறோம்? இப்போ தேவனோட மகிமை காண போகுது. ஏதாவது ஒரு சோம்பேறி சொல்லாம இருந்தா தொலைஞ்சவங்க கதை. ஆமா, எவனா ஒருத்தன் வேணும் சொல்லி சொல்லாம இருந்தா தொலைஞ்சவங்க கதை. சொன்னவனே கர்த்தர் அற்புதம் செய்வார். உன் விசுவாசத்தின்படி உனக்கு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு அற்புதம் நடக்க போகுது. ஆமென். அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஊரன்பு 21 நாள் நடக்கும் பாருங்க கன்வென்ஷன். அது தொடர்ந்து நான் வருவேன். கிட்டத்தட்ட 10 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் தான் இந்த பிள்ளைக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. கடந்த மீட்டிங் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் ஊரன்பு பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பிங், அது இடம் மறந்துட்டேன் நான்.
அங்கே ஒரு பையன் 3 பிள்ளைகள் பாருங்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு சர்ச்சை அலங்கரித்ததை பார்க்கறதுக்காக பைக்கில் போய் வரும்பொழுது நீங்கள் எல்லாம் பேப்பரில் பார்த்துருக்கலாம். 3 பிள்ளைகள் பைக் ஆக்சிடெண்ட்டாக ஒரு பெரிய சாலில் விழுந்தது. அதில் ஒரு பையனோட மண்டை அங்கே திறந்தது. ஒரு பையனும் அதே மாதிரி ஆகி ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் சுகமாகி அவன் வந்திருக்கிறோம். ஒருத்தனை ட்ரிவாண்ட்ரம் மெடிக்கல் காலேஜ், ஒருத்தனை இங்கே ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ இந்த கன்வென்ஷன் வந்தப்போ என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. நான் இங்கே கன்வென்ஷனில் பேசின முடிஞ்ச பிற்பாடு ஞான செல்வன் சர்ச்சில் பகல் உபவாச பிரார்த்தனையில் பேசிட்டு உபவாசத்தோடு என் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். போகமோட கையை காலெல்லாம் கயிறு போட்டு கட்டி கட்டிலோடு முறுக்கி அப்படியே ஒரு பணம் கிடக்கிற மாதிரி கிடக்குது. வஸ்திரம் ஒன்றும் உடம்பில் போட முடியாது. அங்கே போகும்போது டாக்டர் ஒரு வெய்சனில் ஒரு 2 கிலோ மண் என்னை காமிக்கிற. 2 கிலோ மண், அவனுடைய பிரெயின்லேருந்து எடுத்த மண். டாக்டருங்க சொன்னாங்க, முடிஞ்சது சார், கொண்டு போக சொன்னால் கொண்டு போக மாட்டாங்க. எங்களுடைய எல்லா முயற்சிகளும் முடிந்தது சார், அவன் பொழைக்க மாட்டான். அப்படி பொழைத்தாலும் கொஞ்ச நாள் அவன் கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க சார் சொன்னேன். நான் அவன் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணேன். ஒரு விடுதலும் கிடைக்கல. என் கை ஆண்டு தூக்கி தூக்கி அடிக்குது. மறுபடியும் அவனுக்காக நான் ஜெபம் பண்ணேன். மறுபடியும் ஜெபம் பண்ணி விடுதல் இல்லை. கடைசி காரில் வந்து உட்கார்ந்தேன். பாஸ்டிங் தான், பட்டினி தான். கண்ணீரோடு காரில் இருந்து நான் ஜெபித்தேன். எங்கூட ஜெபிச்ச பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க. ஜெபிச்சு வீட்டுக்கு வந்தேன். 2ஆம் நாள் ஃபோன் கால் வருது, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டான். டாக்டர்கள் கேட்கறது என்ன அதிசயம், அது என்ன ஹாஸ்பிட்டல் பிள்ளை, என்ன நிம்ஸ் ஹாஸ்பிட்டல். டாக்டர்கள் கேட்கறது என்ன அதிசயம், என்ன அற்புதம், நாங்க படித்த மெடிக்கல் இப்படி இல்லையே, இல்லாததே உள்ளபடி உருவாக்குற ஒருவர் உன் பக்கத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இப்ப பஸ்ஸிலே கண்டக்டரா போய் சீட்டு டிக்கெட் கொடுத்து காசு வாங்குற நிலைமையில் கர்த்தரை மாற்றிட்டான். ஆமென். ஆனா அந்த சுகமாய் ஒருத்தன் இருந்த பார்த்தீங்களா, அடிப்படாம, அவன் இப்போ ஒரு கொடிய விபத்தில் அவன் இப்போ மரிச்சிட்டான். மற்றவன் இன்னும் கோமா ஸ்டேஜில் இருக்குது. அவனை காப்பாற்ற யாராலே முடியாது. ஆனால் இவனுக்காக நான் ஜெபித்தேன். இயேசு அற்புதம் செய்தார். நாளைக்கு அவனுடைய அண்ணன் இந்த பிரேயருக்கு வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிஞ்சால் அவனை கொண்டு நினைக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுப்பா அற்புதம் செய்வாரா? மெடிக்கலுக்கு அப்பாற்பட்டது, மெடிக்கலுக்கு அப்பா. என்னுடைய அப்பா யாரு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மெடிக்கல் நிபுணருக்கும் மேலான நிபுணர் என் அப்பா. எங்க அப்பா. உங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய அப்பா இந்த மெடிக்கல் சயின்ஸில் இருக்கிற எல்லா தலைக்கும் மேலானவர். அவனுங்களுக்கு புத்தி கொடுத்தவர், அவனை படிக்க வைத்தவன், அவன் ஒரு டாக்டராக மாற்றினவர் என்னுடைய அப்பா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அன்றும் இன்றும் என்றும் அற்புதங்களை செய்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம். அவருடைய நாமத்தில் அற்புதங்கள், அவருடைய நாமத்தில் அடையாளங்கள் இயேசு செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சது? எத்தனை பேருக்கு இன்னைக்கு சமாதானம் கிடைச்சது? எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடைத்தது? எத்தனை குடும்பத்தின் தரித்திரம் மாறி ஐஸ்வர்யம் வந்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஐஸ்வர்யம் ஆண்டவருக்கு தருகிறார். உன் தரித்திரம் மாறுது. இனி நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். உன் பிள்ளைகள் எல்லாம் தேர்ந்த மக்களாய் கர்த்தர் மாற்றுவா. உன் கணவன் மனைவி சந்தோஷமாய் நீ வாழ்வீங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு கேடு உங்களுக்கு வராது. கர்த்தர் உனக்கு பலம் தருகிறார், சமாதானம் தருகிறார், ஆசீர்வாதம் தருகிறார். ஹல்லேலூயா. கேரளாவில் போன ஓணத்துக்கு 10 கிலோ அரி கொடுக்குறான். தமிழ்நாட்டில் ஓணம் இல்லை. இருந்துன்னா 10 கிலோ அரி. அந்த அரியில் எவ்வளோ வண்டு எவ்வளோ புழு கடவுளுக்கு தெரியும். அதுதான் நம்முடைய அரசாங்கத்தால் கொடுக்க முடியும். எங்கள் அப்பன் என்ன கொடுக்குறான்? எங்கள் அப்பன் என்ன கொடுக்குறான்? நான் கேட்குறேன், இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு, ஆமீன், ஸ்டாலின் ரொம்ப நான் நேசிக்கக்கூடியவர், மதிப்புக்குரியவர். அவரிடத்துல போய் கொஞ்சம் பலம் தாங்க சொன்னால் அவருக்கே தானே என்ன பண்ண முடியல. பார்த்தீங்களா, நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம், தானாக நடக்க முடியல. அவருக்கு எனக்கிட்ட கேட்குறீங்கன்னு கேட்பான். எனக்கே என்ன இல்லை? பேசுங்கடா தம்பிங்களே,
கிழவன் இவ்வளோ கத்தும நீங்கள் இடம் இப்படி மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துருக்கு சொல்லுங்களேன். எனக்கே பலன் இல்லை, நீ என்ன பலன் கேட்கறன்னு கேட்பான். ரெண்டாவது என்ன கேட்க போகிற? சமாதானம். எனக்கே என்ன இல்லை, நம்ம டெல்லிக்கு போகலாமே, நம்ம ஆள் இருக்கிறாங்கல்ல அங்கே, அவரை போய் கேட்கலாம், எனக்கு கொஞ்சம் பலன் கொடு, கொஞ்சம் சமாதானம் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லு, நான் வேணா உனக்கு ஒரு யோகா சொல்லித்தரேன் சொல்லும். மூச்சு விடாமல் இருற, மூச்சு விடாமல் செத்து போயிடும், மூச்சு ஒரு யோகா சொல்லித்தரேன். அவனால் அவ்வளோதான் முடியும். என் ஆண்டவர் அப்படி அல்ல. அல்லேலூயா. என் ஆண்டவர் அப்படி அல்ல. உலகம் கொடுக்க முடியாதது, உலகத்தால் செய்ய முடியாதது, மெடிக்கலால் செய்ய முடியாதது, அரசியலால் செய்ய முடியாதது, அதிகாரிகளால் செய்ய முடியாதது, பணத்தால் சாதிக்க முடியாதது, பொருளால் சாதிக்க முடியாதது என் தெய்வத்தாலே ஆகும். என் தெய்வத்தாலே ஆகும். தலைக்கு மேலே கரங்கள் தட்டி ஆர்ப்பரித்ததை பெற்றுக் கொள்ளுங்க. என் தெய்வத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும். அவர் அற்புதம் கூட தெய்வம், அவர் அதிசயம் கூட தெய்வம், அவர் விடுவிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா செய்வாரா? ஏசப்பா செய்வாரா? என்னோட டைம் முடிஞ்சிச்சு. மெசேஜ் பாதியும் கூட ஆவில்லை. நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவசிக்கிறவங்க மாத்திரம் எழுப்பி நிற்கலாம். எனக்கு நேக்கு பலன் வேணும், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். கர்த்தர் நேற்று வந்த போல முடிஞ்சால் முன்னாடி வரலாம். முன்னாடி வந்தால் உனக்கு என்ன கிடைக்க போகுது? பலன் கிடைக்க போகுது, சமாதானம் கிடைக்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. மக்களே, எனக்கு கூட வந்து நல்ல 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 சூப்பராக கர்த்தருக்கு பாட்டு பாடுங்க. விருப்பமுள்ளவங்க முன்னாடி வரலாம், நோ ப்ராப்ளம். விருப்பமுள்ளவங்க, நாங்கள் நிறைய ஊழியக்காரங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கர்த்தரோட மகிமை, கர்த்தரோட வல்லமை. இதே ஊரில் இந்த பாஸ்டர் பாபு எப்படி வாழ்ந்தவங்களுக்கு தெரியும், எப்படி தலைவலியாக இருந்தவங்களுக்கு தெரியும். யாருக்கும் வேண்டாத்த ஒரு மனுஷன், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவன், பார்க்கிறவன் எல்லாம் கல்லறியக்கூடியவன். இன்னைக்கு இதே பிறந்து வளர்ந்த ஊர்ல அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனே இப்படி மாத்தினது யாரு? அவருடைய தாய் அல்ல, தந்தை அல்ல, இயேசு. இயேசு, இயேசு. அந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு மேடை கிட்ட வாங்க. மேடை கிட்ட எவ்வளவு கிட்ட வர முடியுமோ கிட்ட வாங்க. எனக்கு இப்ப சமாதானம், எனக்கு இப்ப ஆசீர்வாதம், எனக்கு இப்ப பலன் இயேசு தருகிறார். மக்களே, Jesus, glory, thank you, Father. Oh, wonderful Jesus, wonderful Jesus. Mighty power, 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 power. Riba, 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 danaba. Ishara, danaba, danaba. Riba, kamana, danaba. Ishara, danaba, danaba, uda. விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அவனின் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 அற்புதர். இயேசு அற்புதர். அவர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் என்னில் வந்த போதும் அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொன்ன போதும் இயேசு அற்புதர். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சொன்ன போதும் இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போர் என்னை அவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் உலகத்தில் இருப்பவரோ எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் இயேசு அற்புதர்.
பாடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் ஆண்டினோர் வாழ்வை அற்புதம் 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 நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே எத்தனை துன்பங்கள் என்னில் வந்த போது இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விடுதலை உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே 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 உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர் Come on, the fire, 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 fire. ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, இயேசுவே. சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் அற்புதர் 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 இயேசு அற்புதர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் இயேசு அற்புதர் மக்களே இயேசப்பா இங்க நிற்கிறார். அவர் சொன்ன என் பாதத்தில் வந்த ஒருவனையும் நான் வெறுமையாக விட மாட்டேன். என் பாதத்தில் வந்த ஒருத்தியையும் ஒருவனை நான் வெறுமையாக விட மாட்டேன். அவன் கள்ளனோ கொள்ளக்காரனோ எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் என் பாதத்தில் தேடி வந்தவனை வெறுமையாக நான் விட மாட்டேன் சொன்னவன் உங்கள் அருகிலே இங்க நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பலம் தருகிறார், உங்களுக்கு சமாதானம் தருகிறார், உங்களுக்கு ஐஸ்வர்யம் தருகிறார், உங்களுக்கு பரிபூர்ண சௌக்கியம் தருகிறார், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், மீறுதல்களை மன்னிக்கிறார்.
சுகமாக்குகிறார். உங்களுடைய நோய்களை இயேசு தொட்டு சுகமாக்குகிறார். இயேசு தொட்டு சுகமாக்குகிறார். இயேசு தொட்டு சுகமாக்குகிறார். இயேசு தொட்டு சுகமாக்குகிறார். உங்களுடைய வலது கரத்தை உங்க தலையில வைங்களேன். உங்களுடைய இடது கரத்தை நெஞ்சில வைங்க. சிரசு முதல் பாதம் வரையிலும் கர்த்தருடைய வல்லமை. தயவு செய்து மேடையில ஊழியக்காரங்க என் கூடவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி போகட்டும். ஒரு அக்கினியின் வெப்பம் இந்த மேடையின் வெளியே போகட்டும். ஒரு அக்கினியின் வெப்பம், ஒரு அக்கினியின் வெப்பம் இந்த மேடையின் வெளியே போகட்டும். சாந்திராக் மேஷாக் ஆபேதுகோமே சுமந்திட்டு போனவனை பட்சித்த அக்கினி இப்ப புறப்பட்டு சென்று எல்லா கேன்சர், எல்லா எய்ட்ஸ், எல்லா தைராய்டு, எல்லா வேதனைகள், கட்டிகள், எல்லா சுகர் கம்ப்ளைண்ட், எல்லா கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், ரத்த அழுத்தம், எலும்பு வியாதி, சகல வியாதிகளையும் அக்கினி பட்சிப்பதாக, 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 சுட்டெரிப்பீராக, சுட்டெரிப்பீராக, சுட்டெரிப்பீராக. பிசாசின் தொல்லைகள், மாந்திரீகத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், பாவத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது அழிவதாக, இப்போது அழிவதாக, இப்போது அழிவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் இங்க வந்தப்போ பாஸ்டர் மகன் சொன்ன ஒரு வார்த்தை, பவுலும் சிலாசும் சிறைச்சாலையில் ஆராதித்த பொழுது அவங்களுடைய கட்டுகள் மட்டும் அழியில்லை, அவங்களோட பெந்தனைகள் மட்டும் அழியில்ல, அங்க இருந்த சகேலருடைய பெந்தனையும் அழித்தது. நீ முன்னாடி வந்தாலும் பின்னாடி நின்றாலும் எங்க நின்றாலும் தூரத்திலே ஒளிந்திருந்தாலும் உன் கட்டுகள் இப்ப அவிழ்க்கப்பட போகுது. உனக்கு அடைந்த டோர்ல இப்ப ஓபன் ஆக போகுது. அடைந்த டோர் இப்ப ஓபன் ஆக போகுது. எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருக்கும் விடுதலை இயேசு தருகிறார். தலையிலும் நெஞ்சிலும் கை வைத்து உனக்கு அவருடைய சமாதானம், அவருடைய பலன், அவருடைய ஐஸ்வர்யம் கர்த்தர் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார். பலன் கொடுக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். சமாதானம், பலன், ஐஸ்வர்யம், பலன், சமாதானம், ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், பலன், சமாதானம் இயேசு உனக்கு தருகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். இயேசு தருகிறார், பெற்றுக்கொள். அற்புதமான விடுதலை இயேசு தருகிறார். கண்ணீர், சாபம், வியாதி, வறுமை, பட்டினி, நிந்தனை, பிசாசின் தொல்லைகள், பிசாசின் பயமுறுத்துதல், எல்லா மாந்திரிக சூன்யத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய தீக்கு முன்பாக, அக்கினிக்கு முன்பாக எரிந்து 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 சாம்பலாகுது, 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 சாம்பலாகுது. அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அற்புதம் நடக்குது. கடன், சாபம், வறுமை, பட்டினி, நிந்தனை, அவமானம், கேலி, பரிகாசம், மரண பயம், தற்கொலை ஆவி, தற்கொலை ஆவி, தற்கொலை ஆவி. நீ மரிப்பதில்லை, நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு இறங்கி வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். இந்த தேசத்துக்கு விடுதல், இந்த சபைக்கு விடுதல், ஊழியக்காரர்களுக்கு விடுதல். ஓ கர்த்தர் தருகிறார், கர்த்தர் தருகிறார். சபைக்கு விடுதல், தேசத்துக்கு விடுதல், ஊழியக்காரருக்கு விடுதல், உங்களுக்கு விடுதல் இயேசு தருகிறார். ஆமென். நான் நம்புறேன், என் வாய்ந்து வந்த ஒரு வார்த்தையும் வெறுமையாக திரும்புவதில்லை. லைவிலுடைய அநேக மக்களை கவனிக்கிறீங்க. உங்க சரீரத்திலே, குடும்பத்தில் அற்புதம் நிச்சயமா டெஃபினட்டா நடக்குது, டெஃபினட்டா நடக்குது. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அவர் தூரத்துக்கும் தெய்வம், சமீபத்துக்கும் தெய்வம். வசனத்தை அனுப்பி விடுவிக்கிறவர், தூரத்துக்கும் சமீபத்துக்கும் வார்த்தைகள் அனுப்பி விடுவிக்கிறவர். உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கொஞ்சம் துதியுங்க கர்த்தரை. என்னை சுகந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. என்னை விடுவித்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. என்னோடு பேசின தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. என் தெய்வத்தை எப்படி போற்ற முடியுமோ துதியுங்க. ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. விடுதலோடு, 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 நிறவோடு, சமாதானத்தோடு, கம்பீரத்தோடு புறப்பட்டு போங்க. இயேசு கூட வருகிறார், இயேசு கூட வருகிறார், இயேசு கூட வருகிறார், இயேசு கூட வருகிறார்.